Hallelujah. Hallelujah. Praise the Lord. Happy Sunday. ಸಂತೋಷದ ಭಾನುವಾರವಾಗಿದೆ. Happy Sunday. ಸ್ವಲ್ಪ ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷ ತೋರ್ಪಡಿಸಿ. உங்க எல்லாரையும் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರೂ ನೋಡಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ ನನಗೆ. கிறிஸ்துவுக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಜೀವಿತ. ಅದ ಪத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ಅದதான் நம்ம விசுவாச அறிக்கையா பண்ண போறோம். ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸ ಅರಿಕೆಯಾಗಿ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நம்ம சாதாரணமா வசனங்களை படிச்சுட்டு போறது ஒண்ணு இருக்கு. ಸಾಧಾರಣ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದು ಒಂಥರ ಇದೆ. அதே அந்த வசனங்களை உள்ள எடுத்து அறிக்கை பண்ணி அதை சுதந்திரிக்கிறது ஒண்ணு இருக்கு. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಒಳಗಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಸಹ ಇದೆ. யாரெல்லாம் என்னோட சேர்ந்து இந்த அறிக்கையை பண்ண போறீங்க? ಯಾರೆಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆ ಸೇರಿ ಅರಿಕೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? ಉತ್ಸಾಹமா பண்ணலாமா? ಉತ್ಸಾಹದೊಂದಿಗೆ ಮಾಡೋಣ. ಉತ್ಸಾಹமா இருக்கீங்களா? ಎಲ್ಲ ಉತ್ಸಾಹದೊಂದಿಗೆ ಇದ್ದೀರಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் எல்லாம் எழுந்திருக்கலாமா? ಎಲ್ಲರೂ ನಾವು ಹೇಗೆ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ? ஆதியாகமம் 1:4ல ಆದಿಕಾಂಡ 1:4ರಲ್ಲಿ ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமியெல்லாம் எல்லாத்தையும் வானம் பூமி எல்லாத்தையும் படைக்கிறாரு இல்லையா? ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಆಕಾಶ ಭೂಮಿ ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. படைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? ಸೃಷ್ಟಿದ ನಂತರ ಏನ್ ಮಾಡ್ದಂದ್ರೆ பகலையும் இரவையும் பிரிக்கிறாரு. ನೋಡಿ, ಹಗಲನ್ನು ರಾತ್ರಿಯನ್ನು ವಿಭಜಿಸಿದ್ರು. ಅದನ್ನ இது வானத்துக்குரியது, இது பூமிக்குரியது, இதெல்லாம் கடலுக்கு போகணும்னு சொல்லி அதையும் பிரிக்கிறாரு. ಇದು ಆಕಾಶಕ್ಕೆ, ಇದು ಭೂಮಿಗೆ, ಇದು ಸಮುದ್ರಕ್ಕೆ ಸೇರಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ವಿಭಜಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப ஆண்டவர் பிரிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ದೇವರು ವಿಭಜಿಸುವುದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. என்னைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகரா உங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டீங்களோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ್ರು, அன்னைக்கே இந்த உலகத்துல இருந்து உங்களை பிரிச்சுட்டாரு. ಅವತ್ತೇ ಈ ಲೋಕದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. இந்த உலக பாவ வாழ்க்கையில இருந்து உங்க பல பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பிரிச்சுட்டாரு. ಲೋಕದ ಪಾಪದ ಜೀವಿತದಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. இனி நீங்க பாவியா? ನೀವು ಪಾಪಿನಾ? இல்ல ಇಲ್ಲ, பரிசுத்தவான். ಪರಿಶುದ್ಧರು. ஆமென். ಆಮೆನ್ ಹೇಳಿ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ನಂತರವಾಗಿ வசனம் நம்ம யோவான்ல எல்லாம் நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ಯೋಹಾನಲ್ಲಿ ಓದುವುದಾದ್ರೆ இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, உங்களை பத்தி ஒன்னு சொல்லியிருக்கிறாரு, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಸಹ ಹೇಳಿದ್ದಾರೆ, என்ன பத்தி சொல்லியிருக்கிறாரு, ನನ್ನ ಕುರಿತು ಹೇಳಿದ್ದಾರೆ, நம்மள பத்தி சொல்லியிருக்கிறாரு. ನಮ್ಮನ ಕುರಿತು ಹೇಳಿದ್ದಾರೆ. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? நான் உலகத்தாரா இல்லாதது போல ನಾನು ಲೋಕದವನ ಇಲ್ಲದಿರುವುದರಿಂದ நீங்களும் உலகத்தார் இல்ல. ನೀವು ಲೋಕದವರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நம்ம யாரோட நம்மள ஈக்குவல் பண்ணிட்டாரு? ಯಾರೊಂದಿಗೆ ಈಕ್ವಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? இயேசுவோட. ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளோ, உலகத்துல இருக்கிற போராட்டங்களோ, கவலைகள் என்னென்னவோ நீங்க ஃபேஸ் பண்றது என்ன? அது வச்சுக்கலாம். ನೋಡಿ, ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಕಷ್ಟಗಳನ್ನು ಯಾವ್ದೆಲ್ಲ ಎದುರುಗೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, அது உங்களை பாதிக்க முடியாது. ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಬಾಧಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஏன்? ಯಾಕೆ? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நீங்களா ನೀವು பரலோகவாசிகள், ಪರಲೋಕದ ವಾಸಿಯಾಗಿದ್ದೀರಾ. பரலோகத்துக்குரியவர்கள். ನೀವು ಪರಲೋಕದಕ್ಕೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದೀರಾ. பூமிக்குரியவர்கள் இல்ல. ನೀವು ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. ஆனா நீங்க பூமியில தான் இருக்கீங்க. ಆದ್ರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರಾ. ಆದ್ರೆ பூமிக்குரியவர்கள் அல்ல. ಈ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. பரலோகத்துக்குரியவர்கள். ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟವರು. உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ಲೋಕದಕ್ಕೆ ಸೇರಿದವರಲ್ಲ. உலக கவலையோ, ಲೋಕದ ಚಿಂತೆ, உலக கஷ்டமோ, ಲೋಕದ ಕಷ್ಟಗಳು, உலக பாவ வாழ்க்கையோ, ಲೋಕದ ಪಾಪದ ಜೀವಿತ, ಶಾಪು, என்ன வேணா இருக்கட்டும், ಏನಾಗಿರ್ಲಿ உங்களை ஜெயிக்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನ ಜಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஒருவேளை நீங்க நம்பலாம், ஐயோ நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன், ನೀವು ನಂಬೋದು, ಅಯ್ಯೋ ಈ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದೇನಲ್ಲ, இந்த போராட்டம் எனக்கு இருக்குதானே, ಈ ಹೋರಾಟ ಇದೆ ತಾನೆ, ஏன் என்னால ஜெயிக்க முடியல, ಯಾಕೆ ನನ್ನ ಜಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? இருக்கா? ಆತರ ಯೋಚನೆ ಇದೆಯಾ? அதுக்குதான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. ಸತ್ಯ ವೇದವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா கொடுத்திருக்கிறாரு. ನೋಡಿ, ಇಬ್ಬಾಯಿ ಖಡ್ಗವನ್ನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க இத வாசிக்க வாசிக்க ಇದನ್ನು ಓದುತ್ತಾ ಓದುತ್ತಾ உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಸುಲಭವಾಗಿ ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பவுல் கண்டுபிடிச்சாரு இல்லையா? ಪೌಲ್ ಕಂಡುಹಿಡಿದಲ್ವಾ? மாம்சத்துக்குரியது, ஆவிக்குரியது. ನೋಡಿ, ಶರೀರಕ್ಕೆ ಯಾವುದು ಯಾವುದು ಅಂದ್ರೆ ಲೋಕದ ಆತ್ಮಕ್ಕೆ ಯಾವುದು ಎಂಬುದು அழகா பிரிச்சு பார்த்தாரு. ಸುಂದರವಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸಿ ನೋಡಿದ್ರು. அதே மாதிரி ಅದೇ ರೀತಿ உங்களாலையும் ನಿಮ್ಮಿಂದಲೂ பிரித்து பார்க்க முடியும். ವಿಭಜಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப என்னோட சேர்ந்து ஒரு சில அறிக்கைகளை நீங்க பண்ணுங்க. ನನ್ನೊಂದಿಗೆ ಕೆಲವೊಂದು ಅರಿಕೆಗಳು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. நான் பரலோகவாசி. ಹೇಳಿ, ನಾನು ಪರಲೋಕದ ಸೇರಿದವನು.
நான் பரலோகவாசி, ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದವನು, நான் பூலோகத்துக்கு உரியவன் அல்ல, ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದವನಲ್ಲ, ಸಂಬಂಧಪಟ್ಟವನಲ್ಲ, நான் பூலோகத்துக்கு உரியவள் அல்ல, ಭೂಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನಲ್ಲ. என் பிதா ನನ್ನ ತಂದೆ என்னை குறித்து ನನ್ನನ್ನ ಕುರಿತು என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்காரோ ಯಾವುದೆಲ್ಲಾ ಪ್ಲಾನ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ அதையெல்லாம் ಅದು ಎಲ್ಲವನ್ನು பரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுவேன். ಪರಲೋಕದಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இயேசு எப்படி ಯೇಸು ಹೇಗೆ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು பிதாவினிடத்திலிருந்து ತಂದೆಯಿಂದ கேட்டு 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 செஞ்சாரோ, ಕೇಳಿ ಕೇಳಿ ಮಾಡಿದ್ರು, அதே மாதிரி ಅದೇ ರೀತಿ என் வாழ்க்கைக்கு தேவையான ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾದ எல்லாவற்றையும், ಎಲ್ಲವನ್ನು, என் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான, ಕುಟುಂಬ ಜೀವಿತಕ್ಕೆ என் ಬೇಕಾದ, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ನನ್ನ தேவையான, ಮಕ್ಕಳ ಜೀವಿತಕ್ಕೆ என்னுடைய ಬೇಕಾದ, தொழிலுக்கு ನನ್ನ ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ தேவையான, ಬೇಕಾದ, என் திருமண வாழ்க்கைக்கு ನನ್ನ தேவையான ಮದುವೆ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾದ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು பிதாவினிடத்தில் கேட்டு ತಂದೆ ಹತ್ರ ಕೇಳಿ நான் பெற்றுக்கொள்ளுவேன். ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் பெற்றுக்கொள்ளுவேன். ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உலக பாவமோ, ಲೋಕದ ಪಾಪವು, உலக சாபமோ, ಲೋಕದ ಶಾಪವು, எந்த வேதனையோ, ಯಾವ ವೇದನೆಯು, பரிசுத்த போராட்டமோ ಪರಿಶುದ್ಧ ಹೋರಾಟವು என்னை மேற்கொள்ள முடியாது. ನನ್ನನ್ನು ಜಯಿಸಲಾಗದು. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ ಹೇಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ್ರು அதே போல் ಅದೇ ರೀತಿ நானும் வாழ பிறந்தவள். ನಾನು ಜೀವಿಸಲು ಹುಟ್ಟಿದವನು. இயேசு எனக்குள்ள இருக்கிறார், ಯೇಸು ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾನೆ, நான் அவருக்குள் இருக்கிறேன். ನಾನು ಆತನಲ್ಲಿದ್ದೇನೆ. இயேசு எனக்குள் இருக்கிறார், ಯೇಸು ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾನೆ, நான் அவருக்குள் இருக்கிறேன். ನಾನು ಆತನಲ್ಲಿದ್ದೇನೆ. நான் உலகத்தை ஜெயிப்பேன், ನಾನು ಲೋಕವನ್ನು நான் ಜಯಿಸುತ್ತೇನೆ, உலகத்தை ನಾನು ஜெயிப்பேன். ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುತ್ತೇನೆ. பிசாசோ, ಸೈತಾನನೋ, ವೇದನೆಯೋ, போராட்டங்களோ, ಹೋರಾಟಗಳು, எந்த தேவையற்ற மனிதர்களோ, ಯಾವ ಬೇಡವಾದ ಮನುಷ್ಯರು என்னுடைய ನನ್ನ நல்ல குடும்ப வாழ்க்கைய, ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬ ಜೀವಿತವನ್ನ, பரிசுத்த வாழ்க்கைய, ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನ, ஆவிக்குரிய வாழ்க்கைய, ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವನ್ನ, தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಉದ್ದೇಶಗಳನ್ನ கெடுக்க முடியாது. ಎಣಿಸಲಾಗದು. ராபாடா ஷாந்தாலா ரிகாட்டா ராபாடா ரூராபா ஷாகட்டாலா ராபா ಶಬ್ದವತಿ ಅನ್ಯ ಭಾಷೆ ரேரே ஷாலாலா ரிபடோ ரமணா ஷாந்தாலா ரேகடே ரிகோ தோரோ தோரோ சஹாலா ராபா ரிபா பாபா பாபா ரியாந்தாலா ரா செங்கேரே ரேகடோ ஷாகட்டாலா ரா ரியாந்தாலா ராபா. ஆவியானவரே நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ಆವಿಯಾನವರೇ, ಪವಿತ್ರಾತ್ಮನೆ ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. ஆவியானவரே நான் விட்டு கொடுக்கிறேன், ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನ ಬಿಟ್ಟು என்னை ಕೊಡ್ತೇನೆ. முழுவதுமா ನನ್ನ ஆக்கிரமிச்சுக்கோங்க, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಕ್ರಮಿಸು, என்னை முழுவதுமா பொசஸ் பண்ணிடுங்க. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಕ್ರಮಿಸು. நீங்க தான் என் வாழ்க்கைக்கு தேவை. ನೀವೇ ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕು. பல நேரங்கள்ல ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ உங்களை நான் அறிந்து கொள்ளல, ನಿಮ್ಮನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, உங்க சத்தத்தை நான் கேட்கல, ನನ್ನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಲಿಲ್ಲ, என் வாழ்க்கைக்கு தேவையான சத்தத்தை உங்கள்ட்ட நான் கேட்கல. ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾದ ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ஆண்டவரே என்னை ಕೇಳಲಿಲ್ಲ. மன்னிச்சிருங்க. ದೇವರೇ ನನ್ನ ಕ್ಷಮಿಸು. பரிசுத்த ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, இப்ப நான் கேட்கிறேன், ಈಗ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, உங்க சத்தத்தை கேட்கும்படியா ನಿನ್ನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳುವಂತೆ என் செவிகள் ನನ್ನ திறக்கப்படுவதாக, ಕಿವಿಗಳು ತೆರೆಯ ಮಾಡು. என் செவிகள் ನನ್ನ திறக்கப்படுவதாக, ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲಿ, என் ஆவிக்குரிய கண்கள் ನನ್ನ திறக்கப்படுவதாக. ಆತ್ಮೀಯ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. Rakatala ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿ. shotore pesna ribadala rashakatala ಶಬ್ದವಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ regere shara baba ruba baba riakatala re he se ke ro rikabala shakatala rase riatele riakatala rabo riakutoraba malbara shakatala riakatala re sara shara para shakatala re hadala raba riabadala turabara shakatala raba. நான் எங்க போனாலும், ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು அப்பா உங்க பிரசன்னம் என்னோடு வருகிறதற்காக நன்றி. ಪ್ರಸನ್ನತೆ ನನ್ನ ಜೊತೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எந்த சூழ்நிலையும் ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நான் போகும்போது ನಾನು ಹೋಗುವಾಗ அந்த சூழ்நிலையை ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ என்னால் மாற்ற முடியும். ನನ್ನಿಂದ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. மக்களுடைய சூழ்நிலையை ಜನರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ நான் மாற்ற முடியும். ನಾನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்க, ಯಾರೆಲ್ಲ ಅಗತ್ಯದೊಂದಿಗಿದ್ದಾರೋ அவருடைய தேவைகளை சந்திக்கிற வார்த்தை ಅವರ ಅಗತ್ಯಗಳು ಸಂಧಿಸುವ ಮಾತುಗಳು என் வாயிலிருந்து புறப்படும். ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. ರಾಕಾಟಾ ರಾಬಾಲ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ. பேசுங்க. ಸಹೋದರ ಕೈ ಕಟ್ಟಬೇಡಿ, ಯಾರು ಕೈ ಕಟ್ಟಬೇಡಿ. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ. அப்படியே உங்க கரங்களை உயர்த்திக்கோங்க, உங்க கரங்களை ಕೈಯ ಮೇಲೆ ಎತ್ತಿ, ಕೈಯ ಮೇಲೆ ರೋಷನ್, ಕೈಯ ಮೇಲೆ பாபா ஷாகாட்டா ராபா என்னை விட்டு கொடுக்கிறேன், ನಾನು ಬಿಟ್ಟು விட்டு கொடுக்கிறேன். ನಾನು ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತೇನೆ. ராபா ஷாகாட்டா ராபா லேகேட்டே லேஹேரே ஷாகாட்டா ராபா ரிபா பாபா துராபா ஷாகாட்டா
பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ಒಂದು ವಿಭಜಿಸಲ್ಪಟ್ಟ ಜೀವಿತ, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ಲೋಕದಿಂದ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟ வாழ ಬದುಕಲು என்ன அர்ப்பணிக்கிறேன், ನಾನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ. அப்பா அப்பா, எப்படி இருளையும் பகலையும் வெவ்வேறா பிரித்தீங்களோ, ಹೇಗೆ ಕತ್ತಲನ್ನು ಬೆಳಕನ್ನು ಬೇರೆಯಾಗಿ அதே ವಿಭಜಿಸಿದರೋ போல ಅದೇ ರೀತಿ எனக்குள்ள என்ன இருள் இருக்கோ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವ ಕತ್ತಲು ಇದೆಯೋ அது வெளிச்சமாய் மாறுவதாக, ಬೆಳಕಾಗಿ ಬದಲಾಗಲಿ, அது வெளிச்சமாய் மாறுவதாக, ಬೆಳಕಾಗಿ ಬದಲಾಗಲಿ, அநேகருக்கு பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாறுவதாக, ಅನೇಕರಿಗೆ ಬೆಳಕು ಕೂಡ ಪ್ರಕಾಶವಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ, என் வாழ்க்கை மாறட்டும், ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗಲಿ, என் வாழ்க்கை மாறட்டும், ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗಲಿ, இப்பொழுதே ಈಗಲೇ அப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன், ನನ್ನ ಸಮರ್ಪಿಸ್ತಾ என் ಇದ್ದೇನೆ. ஆவி ஆத்மா சரீரத்தை ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನ ஆவியானவரே அப்படி கரங்கள்ல கொடுக்கிறேன், ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಕರಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ நீங்க ಇದ್ದೇನೆ. எடுத்து ಈ ನೀವು ತೆಗೆದು யூஸ் பண்ணுங்க. ಉಪಯೋಗಿಸು. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya, ಹalleluya, ஆமென். ಆಮೆನ್. ಕೈಗಳನ್ನು ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. அப்படியே அந்நிய பாஷையில் எல்லாரும் ஜெபிக்கலாம். ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. ನೋಡಿ, ಕತ್ತಲಿಗೂ ಬೆಳಕಿಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. ஆண்டவர் பிரிச்சது என் வாழ்க்கையில சேர முடியாது. ದೇವರು ವಿಭಜಿಸಿದ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினால் ಹೇಳಿ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வியாதி என்னும் இருள், ವ್ಯಾಧಿ ಎಂಬ வறுமை என்னும் இருள், ಓ ಬರುಟದ ಎಂಬ ಕತ್ತಲೆ, போராட்டம் என்னும் இருள், ಹೋರಾಟ ಎಂಬ ಕತ್ತಲೆ, கவலை என்ற இருள், ಓ ಚಿಂತೆ ಎಂಬ ಈ ಕತ್ತಲೆ, தேவன் பிரித்த இருள் ದೇವರು என் வாழ்க்கையில இருக்க அதிகாரம் இல்லை. ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಧಿಕಾರ இயேசுவின் நாமத்தினால். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எல்லாம் சொல்லுங்க பாப்போம். மனசே, ಮನಸ್ಸೇ, ஆத்மாவே, ಆತ್ಮವೇ, சிந்தனையே, ಓ ಚಿಂತನೆಯೇ, உணர்ச்சியே, ಓ ಉದ್ವೇಗವೇ, சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். உணர்ச்சியே, சிந்தனையே, ಚಿಂತನೆಯೇ, மனசே, மனசே, ஆத்மாவே, ஆத்மாவே, என்னுடைய மெமரி ಓ ನನ್ನ ನೆನಪುಗಳು, நினைப்புகளே இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ விடுதலை ஆவதாக. ಬಿಡುಗಡೆಯಾಗಲಿ. எல்லா புத்திக்கும் மேலான, ಎಲ್ಲಾ ಬುದ್ಧಿಗೆ ಮೇಲಾಗಿ, எல்லாரும் சொல்றீங்களா? எல்லா புத்திக்கும் மேலான ಎಲ್ಲಾ ಬುದ್ಧಿಗೆ ಮೇಲಾಗಿ தேவ சமாதானம் ದೇವರ ಸಮಾಧಾನ என்னுடைய சிந்தனைகளை, ನನ್ನ ಚಿಂತನೆಯನ್ನು, என்னுடைய இருதயத்தை, ನನ್ನ ಹೃದಯವನ್ನು, என்னுடைய சரீரத்தை, ನನ್ನ ಶರೀರವನ್ನು, குடும்பத்தை, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು, ஊழியத்தை, ಸೇವೆಯನ್ನ, வேலை ஸ்தலத்தை ಕೆಲಸ ಸ್ಥಳಗಳನ್ನು நிரப்புவதாக, ತುಂಬಿಸಲಿ, நிரப்புவதாக, ತುಂಬಲಿ, நிரப்புவதாக. ತುಂಬಲಿ. எல்லாம் நன்றி. அந்நிய பாஷை ஜெபிக்கலாம். ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை ஜெபிங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை ஜெபிங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ரா பா பா ரா யாகாரா பாபா ரபா சங்கரபல ரபா நீ நிரம்பி வழிகிற பாத்திரம், ನೀ ತುಂಬಿ ಹೊರಸುವ நீ நிரம்பி வழிகிற பாத்திரம். ತುಂಬಿ ಹೊರಸುವ ಪಾತ್ರೆ. சொல்லுங்க, நான் நிரம்பி வழிகிற பாத்திரம், ತುಂಬಿ ಹೊರಸುವ ಪಾತ್ರೆ, நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். ತುಂಬಿ ಹೊರಸುವ ಪಾತ್ರೆ. சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ಪಾತ್ರ ತುಂಬಿ ಹೊರಸುತ್ತದೆ. என் கண்கள் பார்க்கிறது இல்ல, ನನ್ನ ಕಣ್ಣು ನೋಡುವುದಲ್ಲ, என்னுடைய உணர்ச்சியில நம்ம பார்க்கிறது இல்ல, ಉದ್ವೇಗ ನಂಬುವುದು. நான் ஆவியில விசுவாசிக்கிறேன். ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ, நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. எனக்கு வேண்டியவைகளை, ನನಗೆ ಬೇಕಾದವುಗಳನ್ನು, நான் விரும்புகிறவைகளை, ನಾನು ಇಷ್ಟಪಡುವುದನ್ನ, இந்த ஜீவனத்துக்கும் ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ, தேவ பக்திக்கும், ದೇವ ಭಕ್ತಿಗೂ தேவையான ಬೇಕಾದ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು கர்த்தர் எனக்கு தந்தார். ದೇವರೇ ಕೊಡುತ್ತಾನೆ. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ಎಲ್ರು ಹೇಳಿ. சிங்க குட்டிகள், ಓ ಸಿಂಹ, சிங்க குட்டிகள் ಸಿಂಹದ ಕುಟ್ಟು ಮರಿಯ தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். ಹೊಟ್ಟೆ ಕಸಿದಾಗಿರುತ್ತದೆ. நான் கர்த்தரை தேடுகிற எனக்கு ಕರ್ತನ ಹುಡುಕುವ ನನಗೆ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ಯಾವ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ಯಾವ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. சொல்லுங்க, சிங்க குட்டிக்கு குறைவு வரலாம், எனக்கு குறைவு வராது. ಯಾವ ಕೊರತೆ ಬರುವುದು? குறைவு இல்லை, ಕೊರತೆ ಇಲ್ಲ. எந்த குறைவும் கிடையாது. ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲ. இருக்கிற குறைவுகளை, இருக்கிற குறைவுகள் ಇರುವಂತ ಕೊರತೆ ಇಲ್ಲ. இயேசுவின் நாமத்தில் நான் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದು ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. சொல்லுங்க, நிறைவான இயேசு, ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ಯೇಸು, தும்பிசமான இயேசு, ಪೂರ್ತಿಯಾಗಿರುವ ಯೇಸು, பூர்த்தியான இயேசுவா, பூர்த்தியான இயேசு ಪೂರ್ಣನಾದ ಯೇಸು எனக்குள்ள வந்திருக்கிறார். ಪೂರ್ಣನಾದ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. எல்லாம் சொல்றீங்களா? பூர்த்தியான இயேசு, ಪೂರ್ಣನಾಗಿರುವ ಯೇಸು. எல்லாம் சொல்லுங்க, இயேசுதான் பூர்த்தி, ಯೇಸುವೇ ಪೂರ್ಣ, இயேசுதான் பூர்ண, ಯೇಸುವೇ ಪೂರ್ಣನು, இயேசுதான் சம்பூர்ண, ಯೇಸು ಸಂಪೂರ್ಣನು. ஹalleluya, ஹalleluya. சம்பூர்ண இயேசு உள்ள வந்தார். ಪೂರ್ಣ ಯೇಸು ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ದಾನೆ. குறைவுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல. ಕೊರತೆಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ ಜೀವಿತದಲ್ಲಿ. குறைவை நான் மதிக்க மாட்டேன். ಕೊರತೆನ ಮದಿಸು அதை கேர் பண்றதே இல்ல. ಅದನ್ನ ಚಿಂತಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ನಾನು என்ன பார்த்து, ನನ್ನ ನೋಡಿ, என்ன குற்று, என்ன பற்றி ನನ್ನನ್ನ ಕುರಿತು குறைவில்ல ಕೊರತೆಯನ್ನ, வார்த்தைகளை சொல்லுகிற ಮಾತನ್ನು ಹೇಳುವಂತ பிசாசோட வார்த்தைகளை நான் எடுக்க மாட்டேன். ತನ್ನ ಮಾತುಗಳು ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கையை தட்டி நன்றி சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸಿ உட்கார், ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நான் இன்னைக்கு எடுத்து வச்ச பாயிண்ட்லாம் எங்க வைஃப்க்கு தெரியாது.
ನಾನು ತೆಗೆದಿಟ್ಟಂತ ಆ ಪಾಯಿಂಟ್ಸ್ ನಮ್ಮ ವೈಫ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா அவங்க 2 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. நான் எடுத்து வச்ச பாயிண்ட். ನಾನು ತೆಗೆದಿಟ್ಟಂತ 2 ಪಾಯಿಂಟ್ ಅವರೇ ಹೇಳ್ಬಿಟ್ರು. நல்ல வேளை பிரசங்கம் பண்ணாம கன்ஃபெஷன்ல முடிச்சிட்டாங்க. ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಕನ್ಫೆಷನ್ல ಮುಗಿಸ್ಬಿಟ್ರು. நேரம் இல்ல. நான் நேரா வசனத்துக்குள்ள போகலாம்னு விரும்புறேன். ಸಮಯವಿಲ್ಲ, ನೇರವಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೋಗೋಣ ಬಯಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆமென். ಆಮೆನ್. சோதனையா இருக்குது. ಶೋಧನೆ ಆಗಿದೆ. சோதனையா இருக்குது. ಶೋಧನೆ ಆಗಿದೆ. பாட்டு பாடணும் போலவே. ಹಾಡು ಹಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕೆಂಬ. ஹalleluya. ஹalleluya. ஆனா பாட்டு பாடினா வாழ்க்கையில நமக்கு வெயிட் வச்சிரும். ಹಾಡು ಹಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಸಮಯ ನಮಗೆ ತೊಂದರೆ ಕೊಟ್ಬಿಡುತ್ತೆ ನಮಗೆ. நீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். ನೀವು ಹೇಳ್ಬೋದು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ ಬ್ರದರ್ ಸಹೋದರರೇ. நான் செகண்ட் சர்வீஸ் சேர்த்து அட்டென்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா போயிடலாம். ಸೆಕೆಂಡ್ ಸರ್ವಿಸ್ ಸೇರಿ ನಾನು ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ತೀನಿ ಹೇಳಿದ್ರೆ ಹೋಗ್ಬೋದು ನಾವು ಹಾಗೆ. எனக்கு 2 வேலை இருக்குது. அதனால ஒரு வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு ஆயத்தமாகலாம். 2 ಕೆಲಸ ಇದೆ, ಒಂದು ಕೆಲಸ ಮುಗಿಸಿನೆ ನಂತರ ಕೆಲಸ ನೋಡಿ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ. என்ன பாடுறீங்க நந்து? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನಂದ ಬ್ರದರ್? நந்தா நந்தா ನಂದ நந்தா. நான் எப்பவுமே நான் ஷார்ட்டா நந்தான்னு சொல்ல வருவேன். ஆனா நந்தகுமார்னு சொல்லுவேன். சொல்லுங்க என்ன பிரதர் நந்தா? ಏನ್ ಬ್ರದರ್ ನಂದ? மேகம் விலகாம பாத்திருக்கீங்களா? ಮೇಘವು ಅಗಲದೆ ಯಾವತ್ತಾದ್ರು ನೋಡಿದ್ದೀರಾ? ஒரு காத்து அடிச்சா விலகிடுயாமே. ಒಂದು ಗಾಳಿ ಬೀಸಿದ್ರೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತಲ್ಲ. சரிதானே? ಸರಿತಾನೆ? சரிதான். ಸರಿನೇ. உங்க வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நீங்க பார்த்த உறவுகள், ನೀವು ನೋಡಿದ ಸಂಬಂಧಗಳು, நீங்க பார்த்த சம்பந்தங்கள், ನೀವು ನೋಡಿದ ಸಂಬಂಧಗಳು விலகிற மேகம். ಅದು ಅಗಲುವಂತ ಮೇಘ. இந்த உலகத்துல எல்லாம் விலகிற மேகம். ಈ ಲೋಕದ ಎಲ್ಲವೂ ಅಗಲುವಂತ ಮೇಘ. இந்த பக்கம் காத்தடிச்சா இந்த பக்கம் போகும். ಈ ಕಡೆ ಗಾಳಿ ಹೊಡೆದ್ರೆ ಈ ಕಡೆ ಹೋಗುತ್ತೆ. திடீர்னு பார்த்தா அவங்க மேல வந்து குளு 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 குளுன்னு ಬೆಂಗಳೂರು ಇಲ್ಲ ಬೆಂಗಳೂರು. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲವೊಂದು ನೀವು ತುಂಬಾ ತಣ್ಣಗೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದೇ ಸತಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಬೆಂಗಳೂರು ಬೆಂಗಳೂರು இது பெங்களூரு. ಬೆಂಗಳೂರು. நான் சொன்ன காலையில இது பெங்களூரு இல்ல ಬೆಂಗಳೂರು. குளிர் குளிர். ಇದು ಬೆಂಗಳೂರು. ತುಂಬಾ ಚಳಿ ಆಗ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ಹೋಟೆಲ್ ಹಾಕಿದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. நிறைய நேரங்கள்ல ತುಂಬಾ ಜನ அன்பை காட்டுவாங்க, ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ತಾರೆ, ಹಾಗೆ ತಬ್ಬಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உனக்கு நான் தான் எல்லாரும் சொல்லுவேன், ನಿನಗೆ ನಾನೇ ಎಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. உங்களுக்கு அப்படியே மேகமே சூழ்ந்த மாதிரி இருக்கும். ನೀವು ಆ ಮೋಡವು ಹಾಗೇ ಸುತ್ತಿಕೊಂಡು ಆಗಿರುತ್ತದೆ. வெயில் அடிக்கும், ಬಿಸಿಲು ಹೊಡಿತದೆ, ஆனா உங்க மேல ஒரு மேகம் இருக்கும். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಮೇಘವು ಇರುತ್ತದೆ. நேசிப்பாங்க, ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. திடீர்னு ஒரு நாள், ದಿಢೀರಂತ ಒಂದಿನ உங்க முகம் மாறிடுச்சுன்னா, ನಿಮ್ಮ ಮುಖ ಬದಲಾಗ್ಬಿಟ್ರೆ, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் சினிங்கிட்டீங்கன்னா, ಯಾವುದೋ ವಿಷಯದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ತೊಂದರೆ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ, மேகம் ಆ ಮೇಘವು போகும் வேகம் ಅದು ಬೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ಆದ್ರೆ இந்த மாறுகிற மேகங்களுக்கு மத்தியிலே ಈ ರೀತಿಯಾದ ಮೇಘಗಳ விலகாத மேகம் ஒரு மேல் ಅಗಲದಂತ ಒಂದು ಮೇಘವಿದೆ. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ನಾನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದೂ ಇಲ್ಲ, நான் உன்னை கைவிடுவதும் ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ. விலகாத மேகம் நீ,
முன் செல்லும் மேகம் நீ. உணர்ந்து பாடுவீங்களா? விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, எலிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, wonderful Jesus, அன்பின் ஆவியானவரே, wonderful Holy Spirit, I welcome you. ஆவியானவரே, I welcome you this morning. விலகாத மேகம், விலகாத மேகம், விலகாத மேகம், விலகாத மேகம். யாரெல்லாம் சொல்றீங்க? யாரெல்லாம் ಹೇಳ್ತೀರಾ? ಸಂಗೀತಗಾರன் சொல்றான், கீர்த்தனைகாரன் ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, நான் தாட்சி அடையேன், நான் ಕೊರತೆ ಪಡೆಯನು, அவர் ಆತನು என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து, ಆತನು ಹಸಿರು ಕಾವಲಲ್ಲಿ ತಂಗಿಸಿ, ಅಮರಂದ ತಣ್ಣೀರ ಅಂಡೆಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ, ನೋಡಿ ಶಾಂತವಾದ ನೀರಿನ ಬಳಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya. திடீர்னு சொல்றான், திடீர்னு ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், ಅಂಧಕಾರ ಕತ್ತಲಿನಲ್ಲಿ ನಡೆದರೂ ಸಹ ಮರಣಕರ பொல்லாப்புக்கு பயப்படே, ಕೇಡಿಗೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? தேவரீர் என்னோடு இருக்கு. தேவரே நன்னொಂದಿಗೆ ಇದ್ದೀರಾ. எல்லாம் சொல்லுங்க, இದ್ದೀರಾ, இருந்தாரா, இருக்கிறாரா, இದ್ದಾரா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருந்தவர் இல்ல, அவரு இದ್ದவர் இல்ல, இருந்தவர் தான், இದ್ದவரே. ஆனா இருந்தவர் மட்டும் இல்ல, அவரு இದ್ದವರು ಮಾತ್ರವಲ್ಲ, இப்போ இருக்கிறவர், ಈಗಲೂ ಇರುವವರು. கைகளை தட்டி ಆತನ ಮಹಿಮೆಪಡಿಸಿ. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் இருந்தாங்க, ಎಲ್ಲರೂ ಇದ್ರು, அவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, ಅವರು ಇದ್ರು, ಇವರು ಇದ್ರು. இப்ப யாரும் இல்லைங்க, இப்ப யாரும் இல்ல. இப்ப யாரு இருக்கிறா? யார் ಇದ್ದಾರೆ? அவர் ஒருவர் தான் நிரந்தரமா இருக்கிறார், அவரொಬ್ಬರೇ நிரந்தரವಾಗಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, இருக்கிறவர், ಇದ್ದವರು, ಇರುವವರು, அவர் கூட இருக்கிறார், அவர் ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரண கத்தல ಜೀವಿತದಲ್ಲಿ பொல்லாப்புக்கு பயப்படே, ಕೇಡಿಗೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ஏங்க மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா, ನೋಡಿ ಮರಣ ಕತ್ತಲು ಅಡುಗು ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? ஏதோ ஒரு சாவு பயம் நினைச்சுக்காதீங்க, ಯಾವುದೋ ಮರಣದ ಭಯ ಅನ್ಕೋಬೇಡಿ. இன்றைய உலகமே ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். ಇವತ್ತಿನ ಲೋಕವೇ ಮರಣದ ಹಳ್ಳವಾಗಿದೆ. ஆமான்றவங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ಹೌದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಅಂತ ಹೇಳಿ. இன்னைக்கு நீங்க நானும் வாழ்ற உலகம் இருக்கு பாருங்க, ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಬದುಕೋ ಲೋಕ ಇದೆ ನೋಡ್ರಿ, எதையும் நம்ப முடியாதுங்க, ಯಾವುದನ್ನು ನಂಬಕ್ಕಾಗಲ್ಲ ರೀ. எல்லாமே மாறுதுங்க, ಎಲ್ಲ ಬದಲಾಗುತ್ತೆ. இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரே தைரியம், அவர் உங்களோடு இருப்பதுதான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಧೈರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವುದೇ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. அவர் என்னோடு இருக்கிறார், ಆತನು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ, அவர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. அவர் என்னோடு தானா இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஆமென், ஆமென். அவர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அவர் 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 என்னோடு, எவர் எவர் இயேசு என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. தம்பி, உங்க பேர் என்ன? பால். பால், பால் இயக்குறார் நம்மள. ஹalleluya.
பாடக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பாடணும் போலே இது என்ன பண்ண ಹಾಡಬಾರ್ದು ಅನಿಸ್ತಾ ಆಗ್ಲೇ ಹಾಡಕ್ತು 10 மணிக்கு சர்வீஸ் முடிச்சா 10 ಗಂಟೆ ಸರ್ವಿಸ್ அடுத்த சர்வீஸ் வந்துடுவாங்க. அல்லேலூயா. ನೆಕ್ಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅವರು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. அந்த டெம்பிள் தான் நீங்க எல்லாம் நிம்மதியா உட்கார்ந்துறீங்க. நீங்க போறபடி போங்க பாஸ்டர், முடிச்சுதானே ஆகணும். ನಾನು ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ಹೇಗೋ ಮುಗಿಸ್ಬೇಕು ತಾನ ಅಂತೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஏங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு ನೋಡಿ, ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಎಂಬುದು இது ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை. ತುಂಬಾ ಅದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಜೀವಿತ. ಸುಂದರವಾದಂತ ಜೀವಿ, ரொம்ப அழகான வாழ்க்கை, ತುಂಬಾ ಸುಂದರವಾದ ಜೀವಿ, அற்புதமான வாழ்க்கை, ಅದ್ಭುತವಾದ ಜೀವಿತ, மேன்மையான வாழ்க்கை, ಉನ್ನತವಾದ ಜೀವಿತ. பாடுனாங்க பாத்தீங்களா? ಹಾಡರಲ್ಲ, தேவா ದೇವಾ நான் எதனால் விசேஷம், ನಾನು ಯಾವುದು ವಿಶೇಷವಾದವನು. ஏங்க இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து கேட்கும், ಮತ್ತು ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತದೆ, என்ன பெருசா பேசுற, ಏನ್ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾತಾಡ್ತೀಯಾ? உன்னத பாட்டு புத்தகத்துல வாசிக்கிறோம். உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாலமோன், பிரசங்கல்ல, சாங்ஸ் ஆஃப் சாலமோன், பரமகீதை, பரமகீதை, பரமகீதை. அந்த பொண்ணு சொல்லும், சுலேமித்தியால் சொல்லும், ಹುಡುಗಿ ಹೇಳ್ತಾಳೆ ಇರ್ತಿ, ஸ்திரீகள் எருசலேமின் குமாரத்திகள் கேட்டாங்களா, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? ಆ ಯೆರೂಸಲೇಮಿನ ಹುಡುಗಿ ನಿನ್ನ ಪ್ರಿಯನು ಯಾವುದರ ವಿಶೇಷವಾದವನು தெரியுமா? நீங்க எதனால விசேஷம்? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ ಯಾವುದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ? இயேசுவால விசேஷம். ನೀವು ಯೇಸುವಿನ ವಿಶೇಷವಾದ. இயேசு எதனால விசேஷம்? ಯೇಸು ಯಾವುದರ ವಿಶೇಷವಾದ್ರು ಗೊತ್ತಾ? தெரியுமா? ಗೊತ್ತಾ? உங்களால விசேஷித்தவர், ನಿಮ್ಮಿಂದನೇ ಅದನ್ನು ವಿಶೇಷವಾದವನು. ஹalleluya, ஹalleluya. கல்யாணம் எத்தனை பேர் கிறிஸ்தவ கல்யாணத்தெல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕ್ರೈಸ್ತರ ಮದುವೆನ ನೋಡಿದ್ದೀರಾ? முதல்ல ಯಾರು வந்து உட்கார்ந்திருப்பாங்க? ಮೊದಲು ಯಾರು ಬಂದು ಕುಳಿತಿರ್ತಾರೆ? மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்திருப்பாரு, பொண்ணு வந்து உட்கார்ந்திருப்பாங்க. ಮೊದಲಿಂಗ ಬಂದು ಕುಳಿತಿರ್ತಾರೆ. உங்க ஊர்ல வேற மாதிரியா? ನಿಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಬೇರೆ ತರನಾ? முதல்ல மாப்பிள்ளை தானே வந்து உட்கார்ந்திருப்பாங்க. ಗಂಡು ತಾನೆ ಬಂದು ಫಸ್ಟ್ ಕೂರೋದು. ಹೌದಾನೆ? ಯಾರುங்க? என்ன நீங்க கல்யாணம் பண்ணீங்களா எல்லாரும்? ಮದುವೆ ಆಗಿದ್ರೆ ನೀವು ಮದುವೆಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ? ಹುಡುಗ ತಾನೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಹುಡುಗ ಫಸ್ಟ್ ಬಂದು. கிறிஸ்தவ கல்யாணத்துல பாத்திருக்கீங்களா? ಕ್ರೈಸ್ತರ ಮದುವೆ ನೋಡಿದ್ದೀರಾ? எல்லாரும் முதல்ல சொந்தக்காரங்களோட சேர்ந்து சாதாரணமா வந்து மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்து சர்ச்சில முன்னால ಎಲ್ಲರ ಸಂಬಂಧ ಜೊತೆ ಗಂಡು ಬಂದು ಫಸ್ಟ್ ಚೇರ್ ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ அவருக்கு ஒரு பாட்டு கிடையாது, அவருக்கு ஒரு மேல தாளம் கிடையாது, அவருக்கு ಹಾಡು ಮ್ಯೂಸಿಕ್ ಯಾವುದು ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா பொண்ணு வரும் பாருங்க, ಆದ್ರೆ ಹುಡುಗಿ ಬರಬೇಕಾದ್ರೆ அது காரை விட்டு இறங்கி காலை வைக்கிறதுல இருந்து காரன ಬಿಟ್ಟು ಕಾಲ್ ಕೆಳಗೆ ಇಡುವರೆಗೂ அங்கே 4 கேமரா எடுத்து வந்துருவாங்க. மேடம் அப்படி கீழே இருந்து எடுப்பாங்க. ಹಾಗೆ ಮೇಡಮ್ ಕೆಳಗಡೆಯಿಂದ ಮೇಲೆ ತೆಗಿತಾರೆ. நான் சொல்லவா? ನಾನು ಹೇಳ, பரலோகம் உங்களை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கு. ಪರಲೋಕ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೆ. உன்னுடைய ஒவ்வொரு அடியும், ನಿಮ್ಮದೊಂದು உன்னோட ஒவ்வொரு நடையும், ಒಂದು ನಡತೆ, உன்னோட ஒவ்வொரு உடையும் ಒಂದೊಂದು அவர் பார்த்து ரசிக்கிறாரு. ನೋಡಿ ನೋಡಿ ಅದನ್ನು ರಚಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ನಿಮ್ಮನ್ನು. அதனாலதான் சொன்னேன், மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்துருவாரு. ನೋಡಿ ಗಂಡು ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் எழும்பி நிக்கலாம். ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. மாப்பிள்ளை வந்தப்ப எப்ப வந்தாருன்னே தெரியாது. ಈಗ ಮೊದಲಿಂಗ ಬಂದ ಯಾವಾಗ ಬಂದಾನೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. மாப்பிள்ளை தான் அங்க உட்கார்ந்துருக்காப்ல, ಗಂಡು ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. மாப்பிள்ளை எல்லா வேலையும் முடிச்சிட்டு மேல உட்கார்ந்துருக்காரு. ನೋಡಿ ಗಂಡು ಮೊದಲಿಂಗ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಮೇಲೆ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்று பெண் என்று வித்தியாசம் இல்லை. ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಗಂಡಾಗಲಿ ಹೆಣ್ಣು ಎಂಬ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲ. சபை மணவாட்டி, ಸಭೆಯ ಮೊದಲ ಗೀತೆ இயேசு மணவாளன், ಯೇಸು ಮೊದಲಿಂಗನು. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ மணவாளன். ನೋಡಿ மணவாளன், ಮೊದಲಿಂಗನು, மணவாளன், ಮೊದಲಿಂಗನು, மணவாட்டி மேல். ನೋಡಿ ಮೊದಲ ಗೀತಿಯ ಅದೇ நல்லா இருக்குப்பா. ಮೊದಲಿಂಗನು ಮೊದಲ ಗೀತಿಯ லவ் பண்ற மாதிரி ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಹಾಗೆ மணவாளன் ನೋಡಿ ಮೊದಲಿಂಗ மணவாட்டியின் மேல் ಮೊದಲ ಗೀತೆ மகிழ்ச்சியா இருப்பது போல ಸಂತೋಷವಾಗಿರುವ தேவன் உன் பேரில் மகிழ்ச்சியா இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾನೆ. பிசாசு என்ன சொல்லுவா? ಸೈತಾನ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ஓ மேலையா, ನಿನ್ನ ಮೇಲೆ, ஓ மேல ஒய்ஃபே சந்தோஷமா இருக்கிறது இல்ல, ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಹೆಂಡತಿನೇ ಸಂತೋಷವಾಗಿರೋದಿಲ್ಲ. அதுக்கு பேர் தான் ஒய்ஃப்னு சொல்லுவோம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಹೆಂಡತಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ஓ மேல ஹஸ்பண்டே சந்தோஷமா இருக்கிறது, ನಿನ್ನ ಮೇಲಿನ ಯಜಮಾನ ಸಂತೋಷ ಪಡೋದಿಲ್ಲ. நீ என்னமோ ஆண்டவர் ஓ மேல மகிழ்ச்சியா இருக்காருன்றியே, ನೀನು ದೇವರು ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ. நீங்க சொல்லணும், இதெல்லாம் விலகுற மேகம், ಇದೆಲ್ಲ ಅಗಳುವಂತ ಮೇಘ, வேகமா போற மேகம், ತುಂಬಾ ವೇಗವಾಗಿ ಹೋಗುವಂತ ಮೇಘ. இயேசு அப்படி கிடையாது. ಯೇಸು ಹಾಗೆ ಅಲ್ಲ. தெரியுமா? இயேசு ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? ಯೇಸು நேசிச்சாரு, ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ உங்களை ನಿಮ್ಮನ್ನ நிரந்தரமா நேசிப்பார். ನೋಡಿ ನಿರಂತರವಾಗಿ பர்மனண்டா நேசிப்பார். ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗಿ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. ஏர்டெல் பிஎஸ்என்எல் ಜಿಯೋ ரீசார்ஜ் கார்டு மாதிரி கிடையாது. ಏರ್ಟೆಲ್ ಬಿಎಸ್ಎನ್ಎಲ್ ಇದೆಲ್ಲ ರೀಚಾರ್ಜ್ ಕಾರ್ಡ್ ಇದೆಯಲ್ಲ. ಯೇಸು நமக்குலாம் ஒரு மாசம்னா 30 நாள் 31 நாள், ನಮಗೆ ಒಂದು ತಿಂಗಳಂದ್ರೆ 30-31 ದಿನ ಬರುತ್ತೆ. ஆனா அவங்களுக்கு மட்டும் 28 நாள். ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ 28 ದಿನ. இந்த ஃபோன் நெட்வொர்க் ಈ ಫೋನ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಅವರಿಗೆಲ್ಲ
அதுலயே கதை அப்படிதான். நிறைய உறவுகள் அப்படித்தாங்க. ಅನೇಕ ಸಂಬಂಧಗಳಾಗಿದ್ದಾನೆ. 28 நாள் 28 ದಿನ தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க. ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ಗಾದೆ ಹೇಳ್ತಾರೆ. நேத்து வந்தவங்க அரைச்சிருக்கீங்க. நேத்து மீட்டிங் வந்தவங்க. ನಿನ್ನೆ ಬಂದವರು ಯಾರು ಇದ್ದೀರಾ ಮೀಟಿಂಗ್? நேத்து நிறைய பழமொழி சொல்லிட்டு வந்தாங்க. ಅನೇಕ ಗಾದೆಗಳು ಹೇಳಿ சொல்லுவாங்க பழமொழಿ தமிழ்ல. ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆசை 60 நாள், ಆಸೆ 60 ದಿನ, 30 நாள், 30 ದಿನ. கல்யாணம் பண்ண புதுசா சொல்லுவாங்க. ಮದುವೆಯಾದ ಹೊಸದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாப்போம் ನೋಡೋಣ. பொண்ணுங்களை சொல்ல மாட்டாங்க, எங்களை தான் சொல்லுவாங்க. மாப்பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. ನಿಮ್ಗೆಲ್ಲ ಗಂಡದ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. புதுசா வந்திருக்கா பொண்டாட்டி, ಹೊಸದಾಗಿ ಬಂದಲ್ಲ ಹೆಂಡತಿ, பாப்போம் ನೋಡೋಣ. மாப்பிள்ளை அப்பா அம்மா, மாப்பிள்ளை சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க. ಗಂಡನ ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அப்புறம் ಆಸೆ 60 ದಿನ, ಮೋಹ 30 ದಿನ. ಅದಕ್ಕೆ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எல்லாம் சொல்லுங்க. ஆமா அப்படிதான். ಹೇಳ್ರಿ ಆಮ ಹೌದು. ಅದು ಯೇಸು ಅಂತ ಆ ರೀತಿ ಎಲ್ಲ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ನಾನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிடுவதும் இல்லை, ಕೈ ಬಿಡುವುದು ಇಲ್ಲ. நித்திய உடன்படிக்கை நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ಸಂಬಂಧವನ್ನು ಉಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. வாசிக்க பாப்போம். எபிரேயர் 8 அதிகாரம். நான் பிரசங்கத்துக்கு எதுவும் போகல, உங்களுக்கு வேற பிரசங்கம் வந்து. ಇಬ್ರು 8ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ನಿಮ್ಗೆ ಬೇರೆ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಬರ್ತದೆ. அவர் உங்களை விட்டு விலகறதே இல்லை, அதுதான் நீங்க உங்களுக்கு பிரசங்கம். ನೋಡಿ, ಇದರ ಪ್ರಸಂಗ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார், ಅವನ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ, மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. உங்களுக்கு நீங்க என்ன படம் தெரியுமா வேணும்? உங்களுக்கு என்ன ನೀವೇನು ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಾ? பொதுவாவே சைக்காலஜிக்கலா சொல்றேன். ಸೈಕಾಲಜಿಕಲ್ ಹೇಳ್ತಾರೆ, நல்ல அப்பா அம்மாவுடைய அன்புல வளர்ற பிள்ளைகள், ತಂದೆ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವವರು, அப்பா அம்மா அன்புல அப்பா அம்மாவுடைய பாராட்டுல, அப்பா அம்மாவுடைய சந்தோஷத்துல வாழ்கிற பிள்ளைகள் ಅಂದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಆತನ ಹೊಗಳಿಕೆ, சமுதாயத்துல நல்லா சாதிக்கிறாங்களாம். ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ರೀತಿ ಸಾಧಿಸ್ತಾರೆ ಅಂತ. முற்காலத்துல ನೋಡಿ, ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ரொம்ப தவறான வயலன்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, ತುಂಬಾ ತಪ್ಪಾದ ಕಟ್ಟಿ ಕ್ರೂರವಾಗಿರುವ அவங்களுடைய சின்ன பருவத்தை பார்த்தா ಅವರ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ನೋಡುದಾದ್ರೆ கைவிடப்பட்டவங்களா இருந்துக்கிறாங்க, ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿರ್ತಾರೆ, ரிஜெக்டட் ஃபேமிலில இருந்துக்கிறாங்க, ರಿಜೆಕ್ಟೆಡ್ ಆದ ಕುಟುಂಬವಾಗಿರ್ತದೆ, குடும்பமே இல்லாம வாழ்ந்துக்கிறாங்க. ಕುಟುಂಬವೇ ಜೀವಿಸಿದ್ದಾರೆ. அப்ப அந்த உறவுல வளர்ற குழந்தைங்க ನೋಡಿ, ಈ ಒಂದು ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವ ரொம்ப ஹெல்த்தியா வாழ்றாங்க. ತುಂಬಾ ಹೆಲ್ತಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತಾರೆ. அதனால கடவுள் உறவை வச்சார். ಅದನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ದೇವರು கணவன் மனைவின்ற உறவு அதுக்குதான், ಅದನ್ನ ದೇವರು ಗಂಡ அப்பா ಹೆಂಡತಿ அம்மான்ற உறவு அதுக்குதான், ತಂದೆ ತಾಯಿ ಅಂತ ಸಂಬಂಧ. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும்ன்றதுக்குதான். ನೋಡಿ, ಹುಡುಗನು ಹುಡುಗಿ ಸೇರಿ ಜೀವಿಸಬೇಕಂತ ಇಟ್ಟರು. பிசாசு என்னைக்குமே இதுக்கு ஆப்போசிட்டா தான் வருவான். ಸೈತಾನ್ ಯಾವದಕ್ಕೆ ಆಪೋಸಿಟ್ ಆಗಿ ಬರ್ತಾನೆ. சமீபத்துல என்ன ஆச்சு? ಸಮೀಪದ ಏನಾಯ್ತು? ஆணோட கல்யாணம் பண்ணலாம், ನೋಡಿ, ಹುಡುಗ ಮದುವೆ பொண்ணோட கல்யாணம் பண்ணலாம், ಹುಡುಗಿ ಸ್ತ್ರೀಯರ ಜೊತೆ ಮದುವೆ நாயோட கல்யாணம் பண்ணலாம். ನಾಯಿ ಜೊತೆ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋಬಹುದು. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕಾರಣ ಅಮೆರಿಕ. யாரெல்லாம் நியூஸ் பாத்தீங்க? ಯಾರ ನ್ಯೂಸ್ ನೋಡಿದ್ರಿ? அமெரிக்காவில் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுமா? செய்தியெல்லாம் கேக்குறீங்க? நியூஸ் எல்லாம் ಕೇಳ್ತೀರಾ? நம்ம ஊர் ஸ்கூல்ல பிள்ளைகள் அனுப்புனா ABCD சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. ನಮ್ಮ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಕಲಿಸ್ತಾರೆ, ABCD ಕಲಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. அமெரிக்கால ஸ்கூல்ல எல்லாம், ಅಮೆರಿಕ ಸ್ಕೂಲಲ್ಲಿ, ಐರೋಪಾದಲ್ಲಿ பிள்ளைங்க போன உடனே ಮಕ್ಕಳು ಹೋದ ತಕ್ಷಣ நீ வந்து ஆம்பளை பிள்ளையாவும் இருக்கலாம், பொம்பளை பிள்ளையாவும் இருக்கலாம், ಗಂಡು ಹುಡುಗನಾಗಿರ್ಬೋದು, ಹೆಣ್ಣು ஒருவேளை நீ வந்து பொம்பளை பிள்ளையா இருந்து ஆம்பளை பிள்ளை பாடியில இருக்கலாம், ಇಡೀ ಒಂದು ಹುಡುಗಿ ಆಗಿದ್ರು ಒಂದು ಹುಡುಗನ ಒಂದು ஆம்பளை பிள்ளையா இருந்து நீ ஒரு பொம்பளை பிள்ளை பாடியில இருக்கலாம், ಇನ್ನು ಹುಡುಗನಾಗಿದ್ದು ಒಂದು ಹುಡುಗಿಯ ರೂಪ ನೀವು ಶರೀರ ಇಟ್ಕೋಬಹುದು. என்ன விரும்புறியா நீ ಚೂಸ್ பண்ணிக்கலாம். ನೀ ಯಾವ್ದನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತೀಯ ಚೂಸ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. உங்களுக்கு தெரியுதா? ஏதோ கேட்ட மாதிரி தெரியல? ನೀವು ಎಲ್ಲೋ ಕೇಳಿದ ರೀತಿ ಇದೆಲ್ಲ ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல கேட்ட மாதிரி தெரியும். ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೇಳಿದ ರೀತಿ ಇದೆಲ್ಲ. நீங்க சாப்பிடலாமா, இல்ல சாப்பிடுறீங்களா, ನೀವು இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா இப்படி ஆயிடலாம், ನೀವು ತಿನ್ನಬಹುದು ತಿನ್ನಬಾರದೋ ಇಲ್ಲ ತಿಂದ್ರೆ ಇತ್ತಿ ಮಾರ್ಪಡಬಹುದು. நான் ரியலாவே யோசிச்சு பார்த்தேன், என்னதான் எங்கதான் போகுது உலகம்ட்டு. ನಾನು ಎಲ್ಲಪ್ಪ ಲೋಕ ಹೋಗ್ತಾ ಇದೆ. பெனிட்டானி இத ரொம்ப சொல்லுவாங்க. ಬೆನಿಟಾನಿ ತುಂಬಾನೇ ಹೇಳ್ತಾರೆ, பயங்கரமா ஜெபம் பண்ண வைப்பாங்க, ಭಯಂಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿರ್ತಾರೆ. இதுதான் ஜெபம் பண்ணுவோம் ஜாஸ்தியா. ಇದಕ್ಕಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. இந்த மாதிரி அமெரிக்கா எலெக்ஷன், ಇದು ಅಮೆರಿಕ ಎಲೆಕ್ಷನ್ ட்ரம்ப் வந்துட்டார், ஜெயிச்சிட்டார். ಟ್ರಂಪ್ ಜಯ ಒಂದು அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಅವಕಾಶವಿಲ್ಲ. பெரும்பாரியான வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டார். ನೋಡಿ, ಅನೇಕ ಮತದಿಂದ ಅವರು ಜಯ ಹೊಂದಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ಅನೌನ್ಸ್ பண்ணிக்கிறார், நேத்து ಅನೌನ್ಸ್ பண்ணிக்கிறார், ನಿನ್ನೆ ಅನೌನ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಟ್ರಂಪ್ waging war on LGBTQ. ನೋಡಿ, ಟ್ರಂಪ್ LGBTQ ಎಂಬ ಒಂದು ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾರಿಗೆಲ್ಲ LGBTQ என்னன்னு தெரியும்? ಯಾರಿಗೆಲ್ಲ LGBTQ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತು? ABCD னா தெரியும். ABCD ಅಂದ್ರೆ ಗೊತ್ತು. LGBTQ னா தெரியுமா? LGBTQ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ? பைபிள் வந்து சொல்லுது. பைபிள் ಹೇಳ್ತದೆ. ஆதியாகமம் 1:27-28. ಆದಿಕಾಂಡ 1:27. தேவன் மனிதனை அவர் சாயல்ல உண்டாக்கினார். ದೇವರು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார். ನೋಡಿ, ಗಂಡು ಹೆಣ್ಣಾಗಿ ಅವರು ಇದ್ರಲ್ಲಿ. மேல் ஃபீமேல் ಆಗಿ MRF. MRF. ஆனா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, ಈಗೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ರು. சைத்தான் கே பச்சா. ಸೈತಾನ್ ಕೆ ಬಚ್ಚ.
அவங்க என்ன சொல்றீங்களா? ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? L L G G B B T Q B L G B T Q. ஒண்ணு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. ಒಂದೊಂದಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥವಿದೆ. L அப்படினா லெஸ்பியன். L ಅಂದ್ರೆ ಲೆಸ್ಬಿಯನ್. அப்படி ஒரு கிரியேஷன் இருக்குதா? ಆರ್ತಿ ಒಂದು ಸೃಷ್ಟಿ. நீ பெண்ணா இருப்ப, நீ ಹುಡುಗಿಯಾಗಿರ್ತೀಯ, நீ பெண்ணோட தான் மனம் பிடிச்சு வாழ்வ, கல்யாணம் பண்ணி வாழ்வ. ಒಂದು ಹುಡುಗಿನೇ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಜೀವಿಸ್ತೀಯ. ஐயோ குடும்பம், அதெல்லாம் நம்ம ரொம்ப விவரமா பேச தேவையில்லை. அது ತುಂಬಾ ವಿವರವಾಗಿ ಮಾತಾಡಕ್ಕೆ. ஆனா இது நடக்க இதுக்கு போன வருஷம் ஜூன் மாசம் பிரைட் மந்த் கண்டக்ட் பண்ணாங்க. ನೋಡಿ, ಜೂನ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದು உலகமெல்லாம் ಲೋಕವೆಲ್ಲ ಒಂದು ಪ್ರೈಡ್ ಮಂತ್. ಸ್ಕೂಲ್ ಎಲ್ಲ ಬೈಬಲ್ எடுத்துட்டாங்க. அமெரிக்காவுல ஸ்கூல் ಬೈಬಲ್ ತೆಗೆದು ಬಿಟ್ಟು ಅಮೆರಿಕ. நாம நினைக்கிற அமெரிக்கா யூரோப்ல கிறிஸ்தவ நம்ம தான் கிறிஸ்தவ நாடு. அமெரிக்கா யூரோப்ல கிறிஸ்தவ ನಡೆಸ್ತಿದೆ, ನಾವೇ ಕ್ರೈಸ್ತ ನಾಡು. இயேசுநாதர் இப்ப யாரை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா இந்தியாவுல இருக்கிற கிறிஸ்தவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ಯೇಸು சீனாவுல இருக்கிற கிறிஸ்தவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಯೇಸು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತದೆ. ಅವೆಲ್ಲ வந்து பேக் ஸ்லைடர், பின்மாற்றக்காரர்கள். அமெரிக்கா ಕಡೆ ಎಲ್ಲ ಹಿಂಜಾರಿ ಹೋದವರಲ್ಲ. நாம ஒரு காலத்துல அவங்க எல்லாம் இங்க வந்து சுவிசேஷம் சொன்னாங்கல்ல. ಒಂದಿನ ಅವ್ರು ಬಂದು ಇಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದ್ರಲ್ಲ. டைம் வந்துச்சு, நாமெல்லாம் அங்க போய் சுவிசேஷம் சொல்ல போறோம். ಈಗ ಸಮಯ ಬಂದು ನಾವು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. அவங்க எப்படி பாக்குறாங்க எல்லாரும்? ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಿದೆ? எகிப்தில இருந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இருக்காங்க. ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இப்ப மோசேக்கள் எத்தியோப்பியால இருந்து மோசேக்கள் போகணும். ನೋಡಿ, ಮೋಸೆ ಎಥಿಯೋಪಿಯಾದ ಮೋಸೆಗಳಿಗೆ ಹೋಗಬೇಕು. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் ஜெயிச்சாரு. ದೇವರು ಜಯಿಸಿದ್ರು. ಮೊದಲ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ங்க, ಮೊದಲನೇ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ರೀ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவோம்னாங்க. ಮತಾಂತರ முடியுதா? ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. முடியுதா? இதுவரைக்கும் முடியல. ಎಲ್ಲರಿಗೂ ಸಾಧ್ಯವಾಯಿತು. இதுக்கு மேலே முடியாது. ಕಡಿಸು நம்ம பண்ற ஜெபம் வீணா போகல. ನಾವು ಮಾಡೋ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. நம்ம ஜெபம் வீணா போகல. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. இங்க உட்கார்ந்துட்டு ஐரோப்பாவை ஆட்டி படிக்கலாம், அமெரிக்காவை ஆட்டி படிக்கலாம், ஆப்பிரிக்காவை ஆட்டி படிக்கலாம் ஜெபத்துல. ಇಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡೇ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅಮೆರಿಕನ್ ಐರೋಪ್ಯವನ್ನ ಸಹ ನಾವು ಆಳಬಹುದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ. அதனால எசேக்கியேல் சொன்னாங்க, ಅದನ್ನ ಎಸೇಕನ ಹೇಳ್ತಾರೆ, தேசங்களுக்கான ஒரு ஜெபம், ದೇಶಕ್ಕಾಗಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. டெய்லி மார்னிங் 6 மணிக்கு நாங்க செய்றோம். ஜூம்ல இருக்கு, பெரகாவுல. ಡೈಲಿ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಜೂಮ್ ಅಲ್ಲಿ prayer cloud upon the nation. ಓ ಪ್ರೇಯರ್ ಕ್ಲೌಡ್ ಅಪಾನ್ ದ ನೇಷನ್ ಎಂಬುದಾಗಿ எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்தியா எலெக்ஷனுக்காக. ಇಂಡಿಯಾದ ಎಲೆಕ್ಷನ್ ಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அது இப்ப போயிட்டு இருக்குது. ಅದು ಈಗ ಹೋಗ್ತಾನೆ ಇದೆ 6 ಗಂಟೆಗೆ. எல்லாம் மாறற வரைக்கும் நம்ம ஜெபம் ஓயாது. ಎಲ್ಲವೂ ಬದಲಾಗುವ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲ சொல்லுங்க, என் மேல கர்த்தர் பிரியமா ಹೇಳಿ, இருக்கிறார். ನನ್ನ ಮೇಲೆ ದೇವರು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. எந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறார்? ಎಷ್ಟವರೆಗೂ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ? சங்கீதக்காரர் சொன்னா 23:4-5 23:4-5 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ನಮ್ಮ ಮರಣಕರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವ ಕೇಡಿಗೆ ಎದುರುವುದಿಲ್ಲ, ಕಾರಣ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன் இருளை பார்த்து நான் பயப்பட தேவையில்லை? ಯಾಕೆ ಅಂಧಕಾರ ನೋಡಿ ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சொன்னாங்கல்ல சிஸ்டர், ಸಹೋದರಿ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, இருளை ஏற்கனவே பிரிச்சுட்டாரு அவர். ಕಾರಣ ಕತ್ತಲನ್ನು ದೇವರು ವಿಭಜಿಸಿಬಿಟ್ರು. இருளையும் உங்களையும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு அவர். ನೋಡಿ, ಕತ್ತಲೆಯನ್ನು ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಡೈವರ್ಸ್ ಮಾಡಿಬಿಟ್ರು. சொல்லுங்க பாப்பா, இருளுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ಕತ್ತಲಿಗೂ ನನಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. இருள் என்ன பயமுறுத்த முடியாது. ಕತ್ತಲನ್ನು ಭಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ದೇವರೇ, ನೀ ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೀರಾ. ஏங்க இது சங்கீதக்காரன் தாவீதோட வாக்கியம். ಇದು ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದನ ಒಂದು ಮಾತು ಇದು. ஆமா, அவரோட வாக்கியம். ಆತನ ವಾಕ್ಯವಿದು. அவர் இயேசுவை எங்க பார்த்தாரு? ಆತ ಯೇಸು அவர் தேவனை எங்க பார்த்தாரு? ಅವರು ದೇವರು ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು? கூட பார்த்தாரு. ಜೊತೆ ನೋಡಿದ್ರು. பார்த்தாரா? ನೋಡಿದ್ರ? கற்பனை பண்ணிக்கிட்டாரு. ಆದ್ರೆ ಕಲ್ಪನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. அவர் கெஞ்சி கூப்பிட்டாலும், ಅವ್ರಿಗೆ ಬೇಡಿಕೊಂಡು அழுது உருண்டு பிறண்டாலும், ಅಳುದು ಉರುಳಾಡಿ ಬೇಡಿದ್ರು. ஒரு இடத்துல சொல்லுவாரு, ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு வேற இடத்துல 1000 நாள் நான் வாழ்றதை விட ಬೇರೆ ಸ್ಥಳ 1000 ದಿನ ಬದುಕುವುದಕ್ಕಿಂತ உங்க ஆலயம் இருக்குல்ல, உங்க ஆலயம், ನಿನ್ನ ಆಲಯವಿದಲ್ಲ, ಆಲಯ, அந்த வாசல்ல வந்து நான் ஒரு நாள் உட்கார்ந்தேன்னா எனக்கு 1000 ஆனந்தம் ஐயான்னு. ಆ ಬಾಗಿಲ ಬಳಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಎಷ್ಟೋ ಸಂತೋಷವೇ ನನಗೆ. என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு தெரியுதா? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஏன் ஆலய வாசல் விரும்புறாரு? ಯಾಕೆ ಆ ದೇವರ ಬಾಗಿಲ ஆலயத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ. தெரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? ಈಗ தாவீது ದಾವೀದ வெளியே பார்த்தான். ಹೊರಗಡೆ ನೋಡ್ತಾರೆ. தாவீதாவது பரவாயில்ல, ದಾವೀದು ಪರವಾಗಿ எருசலேம்ல இருந்தார். ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ಇದ್ರು. அதனால தேவாலயத்துல கடவுள் இருக்காருன்னு பார்த்தாரு. ಓ ದೇವಾಲಯ ದೇವರನ್ನ ನೋಡಿದ್ರು. ஆனா இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் எப்படி தெரியுமா? ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? பல தேசங்கள்ல பரவி இருந்தாங்க. ಓ ಅನೇಕ ದೇಶಗಳಲ್ಲಿ அவங்க எல்லாருக்கும் இயேசு எங்க இருக்காரு? கடவுள் எங்க இருக்காரு? அவர்கள் தேவரே எருசலேம்ல இருக்காரு. தேவரே ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ. வசனம் சொல்லுது, ஒருவரும் unapproachable, he lives in the unapproachable light. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாழுகிறவர். ಒಬ್ಬರು ಸೇರಲಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ವಾಸಿಸುವ ಆತನು. அது சங்கீதக்காரன் தாவீதா இருக்கலாம். ಕೀರ್ತನೆ ದಾವೀದ ಇರಬಹುದು. தாவீது யாரு? ದಾವೀದ ಯಾರು? இதயத்துக்கு ஏற்றவன்.
ನೋಡಿ ಇದು ಹೃದಯಕ್ಕೆ ಮೆಚ್ಚಿದವನು. தாவீதுன்னு அர்த்தம் தெரியுமா? ದಾವೀದನ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? beloved of God. தேவனுக்கு பிரியமுள்ள, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯನಾಗಿರುವವ. ಆಮೆನ್. ஆனா பிரியமுள்ள தாவீது சொல்றான். ಓ ಪ್ರಿಯನಾದ ದಾವೀದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஆலய வாசப்படியில இடம் கிடைக்குமா? ದೇವರ ಆಲಯದ ಬಾಗಿಲತ್ತ ಸ್ಥಳ ಸಿಗುತ್ತೆ. என்ன ಅರ್ಥ? ಏನ ಅರ್ಥ? உள்ள போக முடியல, ಒಳಗಡೆ ಹೋಗಕ್ಕೆ நிரந்தரமா அங்க வாழ முடியல. ಅಲ್ಲಿ ನಿರಂತರ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? பாவம் பிரிச்சுதுங்க. ಪಾಪ ವಿಭಜಿಸಿದ, ಪಾಪ சாபம் பிரிச்சுது. ಶಾಪ ನಮ್ಮನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿ. இயேசு வர வரைக்கும், ಯೇಸು ಬರವರೆಗೂ எல்லாரும் எப்படி கடவுளை கும்பிட்டாங்க தெரியுமா? ಎಲ್ಲೂ ದೇವರ ಹೇಗೆ ಪೂಜಿಸುತ್ತಾ? ஆசரிப்பு கூடாரத்துல கும்பிட்டாங்க, ದೇವ ದರ್ಶನ ಗೂಡಾರದಲ್ಲಿ, தேவாலயத்துல கும்பிட்டாங்க, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಪೂಜಿಸ್ತಾ ಇದ್ರು. எங்க? ಎಲ್ಲಿ? கடவுள் மகா பரிசுத்த தலத்துல இருப்பாரு. ಓ ದೇವರು ಮಹಾಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. யாரும் உள்ள போக முடியாது, ಯಾರು ಒಳಗೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆனா அதனால தான் இயேசு சொன்னாரு, ಅದನ್ನು ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, நானே வழி, நானே சத்தியம், ನಾನೇ ಜೀವನ್ ಮಗನೇ. ஆமென். இயேசு என்ன சொன்னாரு? ಯೇಸು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? அந்த ஆசரிப்பு கூடாரம் எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? ದೇವ ದರ್ಶನ ಗೂಡಾರ ಎಷ್ಟು ಜನ ಕೇಳಿದ್ರು? பெரிய கூடாரம், ದೊಡ್ಡದ ಗೂಡಾರ, சர்ச் மாதிரி பெரிய பில்டிங். ಈ ಚರ್ಚ್ ದೊಡ್ಡ ಬಿಲ್ಡಿಂಗ್. உங்க சர்ச்சுக்கு இங்க ஒரு கேட் இருக்குது, இங்க ஒரு கேட் இருக்குது. ನಿಮಗೆ ಇಲ್ಲೊಂದು ಗೇಟ್ ಇದೆ, ಅಲ್ಲೊಂದು ಗೇಟ್ ஆனா ಇದೆ. ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு கேட் தான். ಆ ದೇವ ದರ್ಶನ ಗೂಡಾರಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು அந்த ಡೋರ್, கேட் ஒண்ணுதான். ಆ ಬಾಗಿಲು ಮಾತ್ರ. அது உள்ள போனாதான் உள்ள போக முடியும். ಅದು ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಹೋಗ್ತಾರೆ. எல்லா மக்களும் வருவாங்க, ಎಲ್ರು ಬರ್ತಾರೆ, ஆனா வெளியிலேயே நிப்பாங்க. ಎಲ್ಲ ಹೊರಗಡೆ ನಿಂತ್ಕೊಂತಾರೆ. 3 பங்கா இருக்கும். 3 ಭಾಗವಾಗಿ, வெளி பிரகாரம், ಹೊರಗಡೆ உள் பிரகாரம், ಒಳಗಡೆ ಪ್ರಕಾರ, மகா பரிசுத்த ஸ்தலம். ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. ஹalleluya. ಹalleluya. மக்கள் எங்க இருப்பாங்க தெரியுமா? ಜನರು ಎಲ್ಲಿರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? கேட்டுக்கு வெளியே இருப்பாங்க. ಗೇಟಿನ ಹೊರಗಡೆ ಇರ್ತಾರೆ. கேட் திறந்த உடனே உள்ள வந்து நிப்பாங்க, அவ்வளவுதான். ಗೇಟ್ ತೆಗೆದ್ರೆ ಒಳಗೆ ನಿಂತಿರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அதனால தான் இயேசு சொன்னாரு, ಅದು ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, உனக்கு வழி உள்ள போறதுக்கு இல்ல, உனக்கு ಮಾರ್ಗ ಒಳಗೆ ಇಲ್ಲ ತಾನೆ. உங்களையும் என்னையும் பிதாவோட சேர்க்கிற வழியா தான் இயேசு வந்தார். ಓ ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ತಂದೆಯೊಂದಿಗೆ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದರು. என்னைக்கு இயேசு உள்ள வந்தாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಒಳಗಡೆ ಬಂದರು, அன்னைக்கு ஒரு வழி திறந்துச்சு உங்களுக்கு. ಅಲ್ಲೊಂದು ಮಾರ್ಗ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. நான் சும்மா சொல்லலைங்க, ನಾನು ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. டைம் இல்ல, வசனத்தை எடுத்து சொல்லல உங்கள்ட்ட நான். ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ஆனா ಹೇಳ್ಬೋದು, வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ನಾನು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. யோவான் 1வது அதிகாரம் ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 49வது வசனம் 50வது வசனத்தை பாத்தீங்கன்னா 49 50 ನೋಡುವುದು ಅದೇ ಹೇಳುತ್ತದೆ. நாத்தான் மேல பார்த்து இயேசு சொல்லுவாரு, ನಾಥಾನኤಲ್ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், ನಿಷ್ಕಪಟವಾದಂತ ಇಸ್ರಾಯೇಲನೇ. ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. அவன் ஒரே ஆச்சரியப்பட்டுருவான், ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟ. என்னடா இப்படி சொல்றாரு, ಏನಪ್ಪ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ? ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ இயேசு வாழ்ந்த காலத்துல ಯೇಸು ಜೀವಿತ ಕಾಲದಲ್ಲಿ மதம் இருந்தது, ரிலிஜியன் ಮತ ರಿಲಿಜಿಯನ್ಸ್ ಇತ್ತು. scribes and pharisees was there. ಪರಿಸಾರಿ ಅಂತ ಇವಾಗ ಸದುಸಾಯರಮದಾಗಿತ್ತು. They never address people connecting to God. ನೋಡಿ, ದೇವರ ಜನರ ಗುರುತಿಸಿಲ್ಲ, ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ 10 கட்டளைகள், 10 ಆಜ್ಞೆಗಳು, நியாய பிரமாணங்கள், ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ. இது செஞ்சியா, ನೀ ಮಾಡ್ದ, இது செய்யலையா, ಇದು ಮಾಡಿಲ್ವಾ, இது செய்யலையா, ಇದನ್ನ நீ ಮಾಡಿಲ್ವಾ, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியலையா, ನೀ ದೇವರ ವಾಕ್ಯ ಶಬ್ದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿಲ್ವಾ, புடி சாபத்தை, ತಗೋ ಹಿಡ್ಕೋ ಶಾಪವನ್ನ, புடி சாபத்தை. ಹಿಡ್ಕೋ ನಿನ್ನ ಶಾಪವನ್ನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த காலத்துல black and white filmலாம் வரும். ಆ ರೀತಿ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಫಿಲ್ಮ್ ಬರ್ತಾ ಇತ್ತು. சாமியார் உட்கார்ந்திருப்பாரு, துரை ಸ್ವಾಮೀಜಿ ಅಂತ ಕೂತಿರ್ತಾರೆ. திடீர்னு ஒருத்தன் வந்து தவத்தை கலைச்சிடுவாங்க. ದಿಢೀರ್ನ என் தவத்தை கலைத்தாயா, ನನ್ನ ಧ್ಯಾನ, பிடி சாபத்தை. ನನ್ನ ಧ್ಯಾನವನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ತಗೋ ಹಿಡ್ಕೋ ಶಾಪ. அழகான பொண்ணு வந்து அப்படியே திடீர்னு கல்லு மாதிரி மாறிடும். ಸುಂದರವಾದ ಒಂದು ಹುಡುಗಿ ಒಂದು ಕಲ್ ರೀತಿ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. பழைய உடன்படிக்கை அப்படிதான் இருந்துச்சு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹಾಗೆ ಇತ್ತು. கண்ணுக்கு கண், ಕಣ್ಣಿಗೆ ಕಣ್ಣು, பல்லுக்கு பல், ಹಲ್ಲಿಗೆ ಹಲ್ಲು. யூனோ எல்லாம் இப்ப மாறி இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ಬದಲಾಗಿದೆ. ஏசு சொன்னாரு, ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, இன்று முதல். ಇವತ್ತಿನಿಂದ. அதனால நாத்தான்வேலுக்கு ஆச்சரியமா போச்சு. ನಾತಾನಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா, ಓ ಕಪಟವಿಲ್ಲದ ಉತ್ತಮವಾದ ಇಸ್ರಾಯೇಲನ. நியாயப்பிரமாண காலத்துல ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ಒಂದು அவங்க ಕಾಲದಲ್ಲಿ நீதிமான நினைக்கவே முடியாது. ತನ್ನ ನೀತಿವಂತ ಎನ್ನಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வருஷத்துக்கு ஒரு முறை பலி கொடுக்கணும். ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸತಿ ಬಲಿ ಕೊಡಬೇಕು. நம்ம கார்டு ரீசார்ஜ் பண்ற மாதிரி ನಮ್ಮ ಸಿಮ್ ಕಾರ್ಡ್ ಅನ್ನು ರೀಚಾರ್ಜ್ ಮಾಡಬೇಕು. ஒரு வருஷம் பஸ்கா வந்துச்சுன்னா ಒಂದು ವರ್ಷ ಪಸ್ಕಾ ಹಬ್ಬ ಬಂದ್ರೆ பலி செலுத்தணும். ಬಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. அந்த வருஷம் எல்லாம் பாவம் மறைக்கப்பட்டுரும். ಆ ವರ್ಷ ಪಾಪ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತೆ. நல்லா கவனிங்க, என்ன ஆயிடும்? ಏನಾಗುತ್ತೆ? மறைக்கப்பட்டுரும். ಪಾಪವು ಮರೆಯಾಗುತ್ತೆ. ஏங்க இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ பழைய பாவங்கள் மறைக்கப்படல, ಪಾಪವು ಮರೆಯಾಗಿಲ್ಲ, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஹalleluya. ஹalleluya. ஏங்க இங்க ஒரு கரை இருக்குதுங்க, நான் கோட்டு போட்டு மூடிக்கிறேன். ಇಲ್ಲಿ ಒಂದು ಕರೆ ಇದೆ, ಕೋಟ್ ಹಾಕಿ ಮುಚ್ಕೊಂತೀನಿ ನಾನು. ஆனா அதே சட்டைய ಅದೇ ட்ரை கிளீனிங்ல கொடுத்து ಡ್ರೈ ಕ್ಲೀನ್ ಕೊಟ್ಟು கரை போயிடுச்சு, ಕರ போಯ್ತು, ஓபனா வரேன் நான். ಓಪನ್ ಆಗಿ ಬರ್ತೇನೆ. அதுதான் புதிய ஏற்பாடு. ಅದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. பாவ கரை, ಪಾಪದ ಕರೆ, சாப கரை, ಶಾಪ ಕರೆ, பிசாசின் சுபாவம், ಸೈತಾನ ಸ್ವಭಾವ, ஆதாம் விழுகையினால வந்த எல்லா பாவம், ಎಲ್ಲ தரித்திரம், வறுமை, வியாதி, ವ್ಯಾಧಿಯು எல்லாம் ಎಲ್ಲವೂ மூடப்பட்டிருந்துச்சு.
ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹலோ ಹಲೋ ஆனா இன்னைக்கு ಇವತ್ತು மூடப்படவில்லை, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ, கழுவப்பட்டிருக்கிறது. ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் 1 யோவான் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ಒಂದನೇ ಓದ್ತೀವಿ. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದಾದರೆ ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ ನಮ್ಮನ್ನು. சும்மா உங்க மேல பிரியமா இல்லைங்க அவர். ಸುಮ್ಮನೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಾಗಿರಲಿಲ್ಲ. ஏன் உங்க மேல அவர் பிரியமா இருக்கிறதை உங்களால நம்ப முடியல? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ನಂಬಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? ஏன் கடவுள் என் மேல சந்தோஷமா இருக்காருன்னு உங்களால நினைக்க முடியல? ಯಾಕೆ ದೇವರನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ನಂಬಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? உங்களையே நீங்க நேசிக்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. ನಿಮ್ಮನ್ನೇ ಪ್ರೀತಿಸಿಕೊಳ್ಳದ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. சில போராட்டங்கள் இருக்குது. ಕೆಲವೊಂದು ಹೋರಾಟವಿದೆ. சில குற்ற ಉಣರ್வுகள் இருக்கிறது. சில ತಪ್ಪಾದ ಹೃದಯವಿದೆ. வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ಪ್ರಕಟಣೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. 10க்கு மேல அப்புறமா வாசித்து பாருங்க. 10ನೇ ಅಧಿಕಾರ ಮೇಲೆ ಓದಿ ನೋಡಿ. இரவும் பகலும் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ನೋಡಿ, ಒಬ್ಬನು ಸಹೋದರ ಮೇಲೆ ತಪ್ಪವನ್ನು ಕಂಡಿಡುವನು ಅದನ್ನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ஒருத்தன் இருக்கிறான். ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ. 24 மணி நேரமும் 24 ಗಂಟೆಯೂ அவனுக்கு ஒரு வேலை, ಅವನಿಗೆ ಒಂದು ಕೆಲಸ. நந்தகுமார் உனக்கு தெரியுமா? உனக்கு ಗೊತ್ತಾ? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ಯಾವ ರೀತಿ ಮನುಷ್ಯ ಗೊತ್ತಾ? இன்னைக்கு நீ பிரசங்கம் பண்றியா? ನೀ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೀಯಾ? மில்டன் பெரிய பரிசுத்தவனா நீனு? ತುಂಬಾ ಪರಿಶುದ್ಧ ಅಂತನಾ? பரக்கால இருந்த பெரிய ஆளா? ಬರಕ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿನಾ? 30 வருஷத்துக்கு முன்னால நடந்தா மறந்துட்டியா? 30 ವರ್ಷ ನಡೆದ 24 மணி நேரமும் 24 ಗಂಟೆ அவன் வேலையே, ಅವನ ಕೆಲಸವೇ உங்களுடைய பலவீன பகுதியை காட்டுவது, ನಿಮ್ಮ ಬಲಹೀನ அழுக்கு பகுதியை காட்டுவது, ಕೊಳೆಯಾದ ಸ್ಥಳ ತೋರಿಸುವುದು. லூக்கா 15வது அதிகாரம். நான் வசனம் சொல்லன்னு யாரும் சொல்லக்கூடாது. உங்க ವಾಕ್ಯ ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿ வசனம் சொல்லிட்டு இருக்கறேன், எடுத்து வாசிக்க தான் வைக்கல. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ, ನೀವು ಓದಿಸ್ತಾ ಇಲ್ಲ. லூக்கா 15வது அதிகாரத்துல ಲೂಕಾ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இளைய குமாரனை பத்தி பார்க்கிறோம். ನೋಡಿ, ಚಿಕ್ಕ ಎಳೆ ಮಗನ ನೋಡ್ತೀವಿ. நல்லா கவனிங்க. ಒಳ್ಳೆ ಗಮನಿಸಿ. தெருவோரத்திலே வாழ்ந்த பிச்சைக்காரன் கிடையாது. ನೋಡಿ, ಬೀದಿ ಓರದಲ್ಲಿ ಭಿಕ್ಷಕನಲ್ಲ. அட்ரஸ் தெரியாமே வாழ்ந்தவன் கிடையாது. ಅಡ್ರೆಸ್ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸಿದವನಲ್ಲ. அவனுக்கு ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. ಅವನಿಗೆ ಅಡ್ರೆಸ್ ಇತ್ತು. அவனுக்கு ஒரு அப்பா இருந்தாரு. ಅವನಿಗೆ ತಂದೆ ಇದ್ರು. இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ஒரு தகப்பன் இருந்தா, ಒಂದು ತಂದೆ ಇದ್ರು. அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 ಕುಮಾರರು ಇದ್ರು. எல்லாம் சொல்லுங்க, இயேசு சொல்றது என்ன தெரியுமா? ಯೇಸು ಹೇಳಿದನು ಗೊತ್ತಾ? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದೇ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ಅದೇ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ. இது வந்து பக்தி மார்க்கம் அல்ல. ಇದು ಭಕ್ತಿ ಮಾರ್ಗವಲ್ಲ. இது ஏதோ தொண்டு செய்கிற கூட்டம் அல்ல. ಯಾವುದೋ ತೆಗೆದುಕೊಂಡು ಮಾಡುವ ಕೂಟವಲ್ಲ. இது குடும்ப வாழ்க்கை. ಇದು ಕುಟುಂಬದ ಜೀವಿತ. ಅನ್ಯೋನ್ಯ வாழ்க்கை. ಇದು ಅನ್ಯೋನ್ಯ ಜೀವಿತ. இது ಇಂಟಿಮೇಟ್ உறவு கொள்கிற வாழ்க்கை. ಸಂಬಂಧದೊಂದಿಗೆ ಐಕ್ಯದ ಜೀವಿಸುವ ಜೀವಿತ. நீ ஒரு தொண்டனா வராத. நீ ஒரு பக்தியா வராத. ನೀ ಭಕ್ತಿಯಾಗಿ ಬರಬೇಡ. 40 நாள் 40 ದಿನ விரதம் இருக்கிறேன். ಉಪವಾಸ ಇರ್ತೀನಿ. செருப்பு போட மாட்டேன். ಸ್ಲಿಪ್ಪರ್ ಹಾಕೋದಿಲ್ಲ. கறி சாப்பிட மாட்டேன். ಮಾಂಸ ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. மாம்சம் சாப்பிடுறது இல்ல. ಮಾಂಸ ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. ஆமா. யாரையும் தீது பேசுறது இல்ல. யாரும் தப்பாக மாತಾಡುವುದಿಲ್ಲ. அத பண்ண மாட்டேன், இத பண்ண மாட்டேன். ಅದನ್ನ ಮಾಡಲ್ಲ, ಇದನ್ನ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்படி நீ வரதுக்கு நீ தொண்டன் கிடையாது, பக்தன் கிடையாது. ಆ ರೀತಿ ಬರೋದಕ್ಕೆ ಒಂದು ಭಕ್ತನಲ್ಲ ನೀನು. ಹಲೋ அப்ப என்ன பிரதர் சொல்றீங்க? ಏನ್ ಹೇಳಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ ಸಹೋದರರೇ? அப்ப எல்லாமே பண்ணலாமா? ಅದು ಎಲ್ಲ ಮಾಡಬಹುದಾ? எல்லாமே பண்ணலாம்னு சொல்ல வரல. ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿಲ್ಲ. நீ எல்லாம் பண்ணலாம், எதை பண்ண கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிற. ಯಾವುದನ್ನ ಮಾಡಬಾರದು ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ. ரோமர் 7வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 7ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿ ನೋಡಿ. 10 வருஷத்துக்கு மேல பவுல் சொல்லுவாரு. 10 ವಾಕ್ಯದ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ, நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் ನಾನು ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡದೆ, நான் செய்ய விரும்பாத தீமையையே செய்கிறேன். ಮಾಡದೇ ಇರುವ ಕೆಟ್ಟದನ್ನೇ ಮಾಡ್ತೇನೆ. நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆவல் எனக்குள்ள இருக்கிறது. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ಆಸೆ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ. ಆದ್ರೆ நன்மை செய்ய முடியல. ನನ್ನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ಕಂಡಿಡಿದೆ, மாம்சத்துல ಶರೀರದಲ್ಲಿ பாவம் இருக்குது, ಪಾಪವಿದೆ. அப்ப நான் மாம்சத்துல ಹಾಗಾದ್ರೆ ஒரு ಶರೀರದಲ್ಲಿ நன்மை இல்ல. ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಯಾವುದಿಲ್ಲ. ಗಮನಿಸಿ. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ನೀವು ಒಂದು ನಿರ್ಧಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, நீங்க ஒரு தீர்மானம் பண்றீங்க, ತೀರ್ಮಾನಿಸ್ತೀರಾ. உங்க சுய பலத்துல வாழலாம் நினைக்கிறீங்க, ಸ್ವಂತ ಬಲದ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತೀರಾ. அதுக்கு நீங்க உபவாசத்தை பயன்படுத்தலாம், ನೀವು ಉಪವಾಸ ಉಪಯೋಗಿಸಬಹುದು, அதுக்கு நீங்க ஜெபத்தை பயன்படுத்தலாம், ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಉಪಯೋಗಿಸಬಹುದು, பக்தியை பயன்படுத்தலாம். ಭಕ್ತಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಬಹುದು. ஆனா உங்க விசுவாசம் ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ எதை சார்ந்து இருக்கிறது? ಯಾದನ ಸಾರಿ ಇದೆ? ಅದು இயேசுவை சார்ந்து இருக்கிறதா? ಯೇಸುವನ್ನು ಸಾರ್ದು இல்ல உங்க மாம்ச பலத்தை சார்ந்து இருக்கிறதா? ಮಾಂಸ ಬಲ ಹತ್ತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? ஹலோ பவுல் சொல்றாரு, பவுல் ಹೇಳ್ತಾನೆ, மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லை. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. நான் வாலிப பையனா இருக்கும் பொழுது, ನಾನು ಯೌವನವಾಗಿರಬೇಕು, காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற பொழுது, ನಾನು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದ್ತಾ 18 ವಯಸ್ಸು இருக்கும் பொழுது, ಕಾಲೇಜ್ 18 ವಯಸ್ಸು ಇರಬೇಕಾದ್ರೆ, அல்லேலூயா அல்லேலೂಯಾ, எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு? ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು? ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. எனக்கு இப்ப 28 வயசு தான் ஆகுது. ನನಗೆ 28 ವರ್ಷ ಈಗ. ஆமென் ಆಮೆನ್. அப்ப ஒரு நாள் ஒரு டேப் ரெக்கார்டர்ல ஒரு பாட்டு கேட்டேன். ಒಂದು ಟೇಪ್ ರೆಕಾರ್ಡ್ ಒಂದು ಹಾಡನ್ನು ಕೇಳಿದೆ. எசேக்கியாவோட பாட்டு. ಎಸೆಕನ ಹಾಡು. அந்த பாட்டுக்கு முன்னால எசேக்கியா ஒன்னு பேசுவார். ಆ ಹಾಡಲ್ಲಿ ಎಸೆಕನ ಬಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ. கிறிஸ்தவ வாழ்க்கை ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತ உங்கள் சுய பலத்தில் வாழ்வது அல்ல, ಸ್ವಂತ ಬಲದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಲ್ಲ, தேவனை உள்ளே வைத்து வாழ்கிற வாழ்க்கை. ದೇವರು ಒಳಗೆ ಇಟ್ಟು ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತವೇ. தெரியுதா? ಗೊತ್ತಾಗುತ್ತಾ? எங்க
எங்க வரேன்னு தெரியுதா? ಬೆಳತೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಾ? தாவீது ஏங்குனானா? ದಾವೀದು ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾನ. ஆபிரகாம் ஏங்குனானா? ಅಬ್ರಹಾಮನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾನ. மோசே ஏங்குனானா? ಮೋಸೆ ನೆನೆಸಲ್ಪಡ್ತಾ என்ன கேட்டார் மோசே? ಏನು ಹೇಳಿದ್ರು ಮೋಸೆ? 40 நாள் 40 ದಿನ டே நைட் ರಾತ್ರಿ ಹಗಲು மலையில இருந்தார். ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಇದ್ರು. கடவுள் கூட தான் இருந்தாரு. ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ರು. ஆனா எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. ನನಗೆ ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. திடீர்னு கேட்பாரு. திடீர்னு ಕೇಳ್ತಾರೆ. ஆண்டவரே ದೇವರೇ உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். ನಾನು ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡಬೇಕು. உடனே ஆண்டவர் சொன்னாரு. உடனே ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. என் முகத்தை பார்க்க முடியாது. ನನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. என் முதுகை வேணா உனக்கு காட்டுறேன். ನನ್ನ ಬೆನ್ನು ಬೇಕಾ ತೋರಿಸ್ತೀನಿ. என்னங்க விசேஷம்? ಏನು ವಿಶೇಷ? நான் நினைச்சுக்குவேன். ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ. நான் லுத்தரன்ல பிறந்தேன். ನಾನು ಲುಥರನ್ ಹುಟ್ಟಿದೆ. நிறைய பழைய ஏற்பாட்டு கதை படிச்சிருக்கேன். ಅನೇಕ ಒಳಮಳೆ ಕಾಲ ಓದಿದ್ದೆ. மோசே ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ಮೋಸೆ ಸ್ಟೋರಿ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ஐயோ அந்த மோசே மாதிரி நாம இல்லாம போயிட்டோமே. ಅಯ್ಯೋ ಮೋಸೆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ಬಿಟ್ನಲ್ಲ. அப்புறம் சீசர்களை பத்தி படிப்போம். ಶಿಷ್ಯರ ಬಗ್ಗೆ ಓದ್ತೀನಿ. இயேசு கடலின் மேல் நடந்தார். ಯೇಸು ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆದರು. ஹalleluya. ஹalleluya. பேதுரு நடந்து வந்தான். ಪೇತ್ರ ನಡ್ಕೊಂಡು ಬಂದ. இயேசு கைகளை துவைச்சார். ಯೇಸು ಕೈ ಕುಷ್ಠರೋಗಿ ಸ್ವಸ್ಥಮಾನ. ಯೇಸು ಮುಟ್ಟಬೇಕು ಕುಷ್ಠರೋಗ ಸೌಖ್ಯ. ಇದನ್ನ ಪಾಕರಪ್ಪ ಇದನ್ನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ஐயோ அப்பலாம் நம்ம பறக்காம போயிட்டோமே. ಅಯ್ಯೋ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಹುಟ್ಟದೆ ಹೋಗ್ಬಿಟ್ವಲ್ಲ. பெரக்கா வந்த பிறகு தான் தெரிஞ்சது. ಬೆರಕ ಬೆದ ಮೇಲೆ ಗೊತ್ತಾಯ್ತು. இசைக்கான பிரசங்க கேட்க தான் தெரிஞ்சிச்சு. ಇಸೈಕನ ಪ್ರಸಂಗ ಕೇಳಬೇಕು ಗೊತ್ತಾಯ್ತು. ஓஹோ ಓಹೋ அவங்க எல்லாம் இயேசு வெளியே பார்த்தாங்க. ಅವರೆಲ್ಲ ಯೇಸುನ ಹೊರಗಡೆ ನೋಡಿದ್ರು. மோசே பார்க்கவே முடியல. ಮೋಸೆ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தாவீது பார்க்கவே முடியல. ದಾವೀದು ಸಹ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தாவீது சொல்றாரு. ದಾವೀದು ಹೇಳ್ತಾನೆ. இந்த குருவி இருக்கு பாருங்க, அடைக்கலாம் குருவி ನೋಡಿ ஸ்பாரோ. ಈ ಗುಬ್ಬಚ್ಚಿ ಇದೆಯಲ್ಲ அத பார்த்து பொறாம வந்துச்சு அவருக்கு. ಅದನ್ನ ನೋಡಿ ಅವನಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಂತು. ஏன்டான்னு கேட்டா ಯಾಕೆಂದ್ರೆ ஹோலி பிளேஸ்ல ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல ಮಹಾಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ குருவி ஒரு கூடு கட்டிட்டு வாழுதையா. ಆ ಒಂದು ಗುಬ್ಬಚ್ಚಿ ಗೂಡು ಕಟ್ಕೊಂಡು ಜೀವಿಸ್ತಾ ಇದೆ. என்னால உள்ள போக முடியலையா. ನನ್ನಿಂದ ಹೋಗಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲಯ್ಯ. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டுகள் கடக்க இருந்த ஏக்கம். ನೋಡಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತವು ಅನೇಕ ವರ್ಷ ಕಳೆದೋಯ್ತಂದ ಭಾರ ಇದೆ. எடுங்க பாப்பா கொலோசியர் 1வது அதிகாரம் ಕೊಲೋಸೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 26 25வது வசனம் 25ನೇ ವಾಕ್ಯ. கொலோசியர் 1 இதுக்கு தான் நான் எடுக்கிறது இல்லை. அப்படியே டைம் போயிடுது, அமைதியாயிடுச்சு. நானே சொல்லிடுவேன், இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கணும். 26 ஆதி முதல். ಆ ವಾಕ್ಯವು ಹಿಂದಿನ ಯುಗಗಳಿಂದಲೂ ತಲತಲಾಂತರಗಳಿಂದಲೂ ಮರೆಯಾಗಿತ್ತು. ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವ ಜನರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಾಸಿಗೆ ಬಾಬಾ ಆ ವಾಕ್ಯವು சொல்லுங்க. ಆ ವಾಕ್ಯವು ಗೌಣಿಂಗ್ ಆ ವಾಕ್ಯವು ಹಿಂದಿನ ಯುಗಗಳಿಂದಲೂ ತಲಾಂತರಗಳಿಂದಲೂ ஆதி காலம் முதல் தலைமுறைக்கும் மறைந்திருந்த ரகசியம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆதி காலம் முதல். ನೋಡಿ ಆದಿಯಿಂದಲೂ அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅದರ ಅರ್ಥವೇನು? ஆதாம் தாத்தா இருக்காருல்ல, ಆದಾಮ್ ತಾತ ಇದಾರಲ್ಲ, ஆதாம்ல வந்தது ஆதி. ಆದಾಮಿಂದ ಬಂದ ஆதி ஆகமம். ஆதியாகமத்திலிருந்து ಆದಿ ಕಂಠದಿಂದ என்னைக்கு ஒரு ஆப்பிள சாப்பிட்டாங்களோ அன்னையிலிருந்து ಯಾವತ್ತೊಂದು ಆಪಲ್ ತಿಂದ್ರು ಆವತ್ತಿಂದ தாத்தா பாட்டி செஞ்ச சேட்டை இருக்கு பாருங்க, பெரிய சேட்டைங்க. ಈ ತಾತ ಅಜ್ಜಿ ಮಾಡಿದ ಒಂದು ಸೇಟೆ ಇದ್ರೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போலாமா? ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போலாமா? 10 நிமிஷம் இருக்கு. 10க்கு முடிச்சிருவாங்க. 10க்கு ಮುಗಿಸ್ಬಿಡೋಣ. ஆதி என்னைக்கு அவங்க வந்து சாப்பிட்டாங்கல்ல, ಯಾವಾಗ ಊಟ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, அவங்க சாப்பிட்டாங்க பாருங்க, ಅವ್ರು ತಿಂದ್ರು ನೋಡಿ எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு, ಎಲ್ಲ ಮುಗಿದೋಯ್ತು. கடவுள் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம். ಈ ತೋಟದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಹುದು. ಅದು அங்க இருக்கு பாரு ஒரு மரம், ನೋಡಿ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಆ ಮರ, அந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது. ಆ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ಮತ್ತೆ ತಿನ್ನಬಾರದು. அதோட விடல அவர், ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟಲಿಲ್ಲ. என்ன சொன்னாரு? ಏನು ಹೇಳಿದ್ರು? அதை சாப்பிடுகிற அந்நாளிலே, ಅದನ್ನು ತಿನ್ನುವ ಆ ದಿನವೇ, அந்நாளிலே ಆ ಕ್ಷಣವೇ சாகவே சாவாய், ಸತ್ತೇ ಸಾಯ್ವಿರಿ சொன்னாரா? ಹೇಳಿದ್ರ? சும்மா இருந்தாங்களா அவங்க? ಸುಮ್ಮನೆ ಇದ್ರ? அவங்க தான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ல இருந்தாங்களே. ಆಸೆ 60 ಮೋಹ 30 ಅಂತ ಇದ್ದವರಲ್ಲ, கல்யாணம் பண்ணி ஜஸ்ட் மேரிட், ಆಗಲೇ ಜಸ್ಟ್ ಮ್ಯಾರಿಡ್ ಆದವರು. என்ன கேட்டாலும் வைஃப் என்ன கேட்டாலும் செக்ல கையெழுத்து போட்டு குத்துருவாரு மாப்பிள்ளை. ಓ ಹೆಂಡತಿ ಏನ್ ಕೇಳ್ದೋ ಚೆಕ್ ಅಲ್ಲಿ ಸೈನ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. அப்புறம் 3 மாசம் ಕழிச்சு தான் யோசிச்சு பாப்பாரு. 3 ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. என்ன ஆச்சு? ಏನಾಯ್ತು? சாப்பிட்டாங்க, ತಿಂದ್ಬಿಟ್ರು. செத்தாங்களா சாகலையா? ಸತ್ರ ಸತ್ತಿಲ್ವಾ? செத்தா செத்திಲ್ಲ, ಸತ್ರ ಸತ್ತೋಗಿಲ್ವಾ? ಸತ್ತು ஆனா செத்திಲ್ಲ, ಸತ್ರು ಆದ್ರೆ ಸತ್ತಿಲ್ಲ. இங்கதான் மேட்டரே இருக்குது, ಇಲ್ಲೇ ವಿಷಯವಿದೆ. ஹalleluya ஹalleluya. அவங்க செத்தாங்களா சாகலையா? ಅವರು ಸತ್ರ ಸತ್ತಿಲ್ವಾ? ஆதாம் எப்ப செத்ததாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது? ಆದಾಮನು ಯಾವಾಗ ಸತ್ತ ಎಂಬುದಾಗಿ ಬೈಬಲ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை வயசுல? ಎಷ್ಟು ವಯಸ್ಸಲ್ಲಿ? 930
900 தானே? 950 90 எனக்கு 930. எனக்கு மேக்ஸே கொஞ்சம் ஒத்து வராது. மேக்ஸ் எனக்கு வர சரியா மேக்ஸ்ல நம்பர்லாம் வருது, அதனால ஒத்து வராது. மைண்ட்ல மறந்து 930 வருஷமா? 930 ವರ್ಷ. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 930 வருஷத்துக்கு செத்தாரு. 930 ವರ್ಷ ಬದುಕಿ ಸತ್ತನ ಹೆಂಗ குழப்பறாரு கடவுள். ಏನಪ್ಪ ದೇವರು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. அப்ப ஆண்டவருக்கு யார் உயிரோட இருக்கிறா, யார் செத்ததா அர்த்தம்? ஓ ದೇವರಿಗೆ ಯಾರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ, ಯಾರು ಸತ್ತ ರೀತಿ. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ರು? ஆதியாகமம் 1:28ல ಆದಿಕಾಂಡ 1:28ರಲ್ಲಿ நமது சாயலாகவும் 20 ನಮ್ಮ ಸ್ವರೂಪ நமது ரூபத்தின்படி ನಮ್ಮ ರೂಪಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ மனுஷனை உண்டாக்கும். ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் ದೇವರು மனுஷன்னு பார்க்கிறது ಮನುಷ್ಯನ ನೋಡುವುದು உடம்பு அல்ல, இந்த உடல் அல்ல, ಈ ಶರೀರத்தை ಅಲ್ಲ, ಈ ನಿಮ್ಮ ಶರೀರ. ஆண்டவருக்கு மனுஷன்னு பார்க்கிறது ಮನುಷ್ಯನ ನೋಡುವಂತ, அவர் உண்டாக்கின மனுஷன் யாருன்னு பார்த்தா ಆತನು ಉಂಟು ಮಾಡೋ ಮನುಷ್ಯನ ನೋಡುವುದಲ್ಲ, ಮನುಷ್ಯನக்குள்ள இருக்கிற ஆன்மா, ಈ ಮನುಷ್ಯನಲ್ಲಿರುವಂತ ಆತ್ಮವನ್ನ, ஆவி மனுஷன், ಈ ಆತ್ಮವನ್ನು ನೋಡ್ತಾನೆ. அதனால தான் வசனத்துல வாசிக்கிறோம், பொம்மை மாதிரி செஞ்சு ಗೊಂಬೆ ರೀತಿ ಮಾಡಿ அவன் நாசியிலே ஊதினா, ಅವನ ಮೂಗಿನ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದರು, ஜீவாத்மாவான ಅವರ ಜೀವ ಬದುಕುವ ಮನುಷ್ಯನ. அப்பதான் ஏஞ்சி உட்கார்ந்தா, ಹಾಗೆ ಎದ್ದು கை கால் நடக்க ஆரம்பிச்சது, ಕೈ ಕಾಲು ನಡೆಯ, உள்ள ரத்த ஓட்டம் வந்துச்சு. ರಕ್ತ ಓಡುತ್ತದೆ. எப்ப? ಯಾವಾಗ? அவர் ஊதின பொழுது அவ சுவாசವನ್ನು அவருக்குள்ள இருந்த சாயல், ಆತನ அவருக்குள்ள இருந்த தன்மை, அவருக்குள்ள இருந்த அந்த எசன்ஸ், ಆತನ ಎಸೆನ್ಸ್ ವಾಸನೆ தெரியுமா? இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லா ரிலிஜியன்ல இருக்கவங்களா இருந்தாலும் எல்லா சரி, ரிலிஜன்ஸ் மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளாரையும் ಮನುಷ್ಯನ ಹುಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಯೆಹೋವಾவின் சாயல் இருக்கிறது, ಯೆಹೋವನ ಸ್ವರೂಪವಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ಅಮ್ಮ ಅಪ್ಪ ತಿಂದ ಏನೇ உடம்பு நல்லா இருந்துச்சுங்க, ಶರೀರ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, உள்ள இருந்த ஆவி மனுஷன் செத்து போயிட்டான், ಒಳಗಿದ ಆತ್ಮ ಮನುಷ್ಯ ಸತ್ತು ಹೋದ, ಹೋಯ್ತು. அங்கதான் பிரச்சனை வந்துச்சு, ಅಲ್ಲೇ ಸಮಸ್ಯೆ ಬಂತು. இது உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, உங்களுக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತಲ್ಲ, உங்களுக்கு தெரிஞ்சதுதாங்க, உங்களுக்கு ಗೊತ್ತಿರದೆ, ஆனா திரும்ப திரும்ப தெரியணுங்கோ, ಮತ್ತೆ ಮತ್ತೆ ತಿಳ್ಕೋಬೇಕ್ರಿ ನೀವು. ஆமென். ಆಮೆನ್. அப்ப என்ன ஆச்சு? ಏನಾಯ್ತು? ஆவி மனிதன்ல வந்த மரணம், ಆತ್ಮ ಮನುಷ್ಯರದ ಮರಣ, பிரிவு வந்துருச்சு, ಅಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಕೆ ಬಂತು. அப்பதான் என்ன ஆயிடுச்சு? ಹಾಗೆ ಏನಾಯ್ತು? கடவுள் மேல சந்தேகம் வந்துருச்சு, ದೇವರ ಮೇಲೆ ಸಂದೇಹ ಬಂತು. பைபிள்ல வாசிக்கிறோம், ಬೈಬಲ್ ஆதாமும் ஏவாளும் ಆದಾಮನು ಅವ್ವನು பகலின் குளிர்ச்சியான வேளையில், ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ, பெங்களூர் மாதிரி இருந்திருக்கும் கிளைமேட், ಬೆಂಗಳೂರು ರೀತಿಯ ಕ್ಲೈಮೇಟ್, தேவனோடு கூட ದೇವರೊಂದಿಗೆ தோட்டத்திலே உலாவினார்கள், ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸ್ತಾ they walked with God, ಅವರು ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆದಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு, ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ, இதுக்கு முன்னால ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ அப்பா வந்து கதவை திறந்தா ಅಪ್ಪ ಕದು ತೆರೆದ್ರೆ புள்ள ஓடி டாடின்னு வரும், ತಾ ಮಗ ಅಪ್ಪ ಅಂತ ಓಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದ. இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வராரு, ಇವತ್ತು ಅಪ್ಪ ಬರ್ತಾ ಇದಾರೆ, புள்ள அமைதியா உள்ள போய் ரூம்ல போய் படுத்துக்கிட்டு போற போத்திக்கிட்டு, ಮಗ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಬೆಡ್ಶೀಟ್ ಹಾಕೊಂಡು ಮಲ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಅಂದ್ರೆ ஏதோ பிரச்சனை, ಯಾವ್ದೋ ಸಮಸ್ಯೆ. எப்ப ஒளியிற, ಯಾವಾಗ ಬಚ್ಚಿಟ್ಕೊಂತೀಯ, நீ எப்ப மறையிற, ಯಾವಾಗ ಮರೆ ಆಗ್ತೀಯಾ, பாஸ்டர் பார்த்து மறையிறியா, ಪಾಸ್ಟರ್ ನೋಡಿ ಮರೆ ಆಗ್ತೀಯಾ, யார் நம்பரையாவது பிளாக் பண்ணி வச்சிருறியா, ಯಾರ ನಂಬರ್ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರ್ತೀಯಾ, எப்ப பாவம் வருதோ, ಯಾವಾಗ ಪಾಪ ಬರುತ್ತೋ, எப்ப ஒரு குற்ற உணர்வு வருதோ, ಯಾವಾಗ ತಪ್ಪಾದ ஐயோ நான் பண்ணிட்ட தப்புன்ற உணர்வு வருதோ, ಅಯ್ಯೋ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ. பிசாசு என்ன சொல்லுவான்? ಸೈತಾನ ಹೇಳ್ತಾನೆ, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ, ಬಚ್ಚಿಟ್ಕೋ. பக்கத்துல பா சொல்லுங்க, ஒளியாத, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಕೋಬೇಡ, மறைக்காத, ಮರೆ ಮಾಡಬೇಡ. ಆಮೆನ್. ஏன் தெரியுமா சொல்றேன்? ಯಾಕೆ ಹೇಳ್ತೀರಿ ಗೊತ್ತಾ? இப்ப கடவுள் என்ன பண்ணிருக்கணும்? ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು? இவன் ஒளியறது சரியா இருந்தா, ನೀವು ಬಚ್ಚಿಟ್ಕೋ ಸರಿಯಾಗಿದ್ರೆ, இவன் மறைஞ்சிருக்கிறது சரியா இருந்தா, ಇನ್ನು ಮರೆಯಾಗಿ ಸರಿಯಾಗಿದ್ರೆ கடவுள் என்ன பண்ணிக்கணும்? ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು? இப்ப வெரி குட், இந்த புத்தி வரணும், ಈ ಬುದ್ಧಿ ಬರ್ಬೇಕು ನಿನಗೆ. பண்டதெல்லாம் பண்ணிட்டு என் முன்னால எந்த தைரியத்துல வந்து நிக்கிற, ಮಾಡೋದೆಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ತಿದ್ಯಾ, அப்படிதான் கேட்டிருக்கணும். ಆ ರೀತಿ ಕೇಳಿರ್ಬೇಕು. அவர் கேட்டாரு, அவரு ಕೇಳಿದ್ರ? இவர் தெரியுமா தெரியாதா? எல்லாமே ಗೊತ್ತಿವೆಲ್ಲ தெரியும், ಗೊತ್ತು. பக்கத்துல பா சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. சொல்லுங்க, பக்கத்துல கை சொல்லுங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பீஸா சாப்பிட்டதும் தெரியும், ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಜೊತೆ ಪಿಜ್ಜಾ ತಿಂದು ಗೊತ್ತು, அப்புறம் பீஸ் ஆனதும் தெரியும், ಪೀಸ್ ಆದದ್ದು ಗೊತ್ತು, பீஸ் போனதும் தெரியும், ಇನ್ನ ಪೀಸ್ ಹೋಗಿದ್ದು ಗೊತ್ತು, பிக் பீஸ் சாப்பிடுறதும் தெரியும். ಈಗ ಹಂದಿ ಪಿಜ್ಜಾ ತಿಂತಾರದು ಗೊತ್ತು. சிக்கன் பிரியாணி போய் இப்ப போர்க் பிரியாணி சாப்பிடுற வரைக்கும் தெரியும். ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ ಹೋಗಿ ಫೋರ್ಕ್ ಬಿರಿಯಾನಿ ತಿಂತಾ ಇದ್ದೀರ. அவர் அப்ரிஷியேட் பண்ணல ஒளிஞ்சிருக்கிறத, ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಚ್ಚಿರೋದಕ್ಕಾಗಿ ಮಾಡಿಲ್ಲ. எப்படி சொல்றீங்க சார்? ಹೇಗೆ ಹೇಳ್ತೀರಾ ಸರ್? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? பேதுருகிட்ட சொன்னாரு பாருங்க, ಪೇತ್ರ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, நீ 3 தடவை என்னை மறுதலிப்பாய். ನೀ 3 ಸತಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀಯ. 3 தடவை மறுதலிச்ச பிறகு 3 ರೀತಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ பேதுரு அழுதுட்டு இருப்பாரா? ಪೇದ್ರು ಅಳ್ತಾ ಇರ್ತಾರಂತೆ. இயேசு அப்பொழுது அவனை உற்று நோக்கினார். ಯೇಸು ಹಾಗನೇ ಅನ್ನೋದು ಗಮನಿಸಿ பார்த்தா எனக்கு தெரியும்டா,
ಅದು ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ, ನನಗೆ ಗೊತ್ತು என்னன்னு தெரியும். எனக்கு ನಿನ್ನ ಕಥೆ ಏನಂತ ಗೊತ್ತು. உன்னால சுயமா முடியாதுன்னு தெரியும். ನಿನ್ನಿಂದ ಸ್ವಯವಾಗಿ ಏನು ಮಾಡಕ ಆಗೋದು. பார்வை உங்களை குற்றப்படுத்துற பார்வை இல்ல. ನನ್ನ ದೃಷ್ಟಿ ನಿಮ್ಮನ್ನ ತಪ್ಪಿಡೋದಕ್ಕಾಗಿಲ್ಲ. புரிஞ்சுக்கோமா, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪು புரிஞ்சுக்கோப்பா. ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋ. நீ நானும் சேர்ந்து வாழ்றதாயா கிறிஸ்தவ வாழ்க்கை. நீயா வாழ்றது இல்ல, ನೀನಾಗಿ ಜೀವಿಸೋದಲ್ಲ, ನೀನು ಸೇರಿ ಜೀವಿಸೋದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. எசேக்கியேல் சொன்னாரு, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எசேக்கியேல் ಹೇಳ್ತಾರೆ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ದೇವರನ್ನು உள்ளே வைத்து வாழ்கிற வாழ்க்கை, ಒಳಗಡೆ ಇಟ್ಟು ಜೀವಿಸುವುದು. இன்னைக்கு வந்துச்சு எனக்கு ஒரு ஆசை. ಆವತ್ತು ಬಂತು ಒಂದು ಆಸೆ. கடவுள் வெளியே இல்லையா, ದೇವರು ಹೊರಗಡೆ ಇಲ್ಲ, ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. அதான் பவுல் சொல்றாரு. ಅದೇ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ கொலோசியர் 1:26-27 ಕೊಲೊಸ್ಸೆ 1:26 இந்த ரகசியம் ಈ ಮರ್ಮವು ஆதிகாலம் முதல் ಆದಿ ಮುಂದೆ தலைமுறை தலைமுறை ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ஆதாம்ல இருந்து அது சொல்லதான் வந்து ஆதாம்ல ஏன் வந்துச்சுன்னா இப்படிதான் வந்துச்சு. ಆದಾಮ ಹಾಗೆ ಬಂತು. ஏன் வர முடியல? ಯಾತ್ರ ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. சாணி இருக்குது, ಸಗ್ನಿ ಇದೆ, அழுக்கு இருக்குது, ಕೊಳೆ ಇದೆ, கரி இருக்குது. அதுல போய் பாலை ஊத்த முடியுமா? ಅದರ ಹಾಲು ಸುರಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? மோசே செங்கடல் பிளந்தது, ಕೆಂಪು ಸಮುದ್ರ ವಿಭಾಗವಾಯಿತು. ஐயோ மலையில தான் பார்த்து பேசினார். மலை ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡ. தாவீத சங்கீதங்களை வாசித்தார், ಸಂಕೀರ್ತನೆ ஐயோ என்ன பண்ணாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? தீர்க்கதரிசிகள் மூலமா தான் பேசினார், ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರ ಮಾತಾಡೋದು. எல்லாருமே அப்படிதான், ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹಾಗೇನೆ. யாருகிட்டயும் உள்ள வர முடியல, ಯಾರದು ಒಳಗೆ ಬರಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ஆமென். எப்ப உள்ள வந்தார் தெரியுமா? ಯಾವಾಗ ಒಳಗೆ ಬಂದ್ರು ಗೊತ್ತಾ? யோவான் 14:22-23 சொல்லுகிறது. யோவானದಲ್ಲಿ 14:21-23 ಹೇಳ್ತಾರೆ. இயேசு சொன்னார், ஒரு நீங்கள் என்னுடைய வார்த்தையை விசுவாசித்தால் பிதா உங்கள் பேரில் அன்பாய் இருப்பார், ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ. இப்ப தெரியுதா உங்களுக்கு? உங்க பிதா உங்க மேல அன்பா இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ತಂದೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. உங்க மேல அவருக்கு எந்த கோபமும் இல்லைங்க. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವ ಕೋಪವೂ ಇಲ್ಲ. அதனாலதான் என்ன பண்ணாரு? ஆதாம் ஒளிஞ்ச உடனே ಆದಾಮ್ ಬಚ್ಕೊಂಡಾಗ ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? கதவை திறந்தாரு, ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದ್ರು. இவன் ஒரு பயந்தாங்கொல்லி, ಇವನು ಭಯಪಡುವನು, இவன் வரமாட்டான், ಇವನು ಬರುವುದಿಲ್ಲ. இவன் பயத்திலேயே அவனை விட்டோம், ಭಯದಲ್ಲಿ ಬಿಟ್ರೆ பயமே ಅವನು கொன்னுடும், ಭಯವೇ ಅವನ ಸಾಯಿಸಿಬಿಡುತ್ತದೆ. ஏன் பிள்ளையாச்சே, ನನ್ನ ಮಗನಲ್ವಾ, நான் ಉಂಟಾಕಿದವನಾச்சே, ಉಂಟು ಮಾಡಿದವನಲ್ಲ, இறங்கி ஓடி வந்துட்டாரு. ಇಳಿದು ಓಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிள்ளைய காணும் அம்மா அப்பா தேடி பாத்திருக்கீங்களா? ஐயோ என் பிள்ளைய காணும், ஐயோ என் பிள்ளைய காணும். அந்த மாதிரி பிதா இறங்கி வந்துட்டாரு. ತಂದೆ, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமனே நீ எಲ್ಲಿದ್ದೀಯಾ? நான் சொல்லவா? அன்னைக்கு ஆதாம தேடி வந்தாருல்ல, அந்த ஆதாம ಹುಡುಕ ಬಂದ್ರಲ್ಲ, சத்தம் போட்டுட்டு வெளியே வந்தாருல்ல, ಶಬ್ದವಾಗಿ ಆಚೆ ಬಂದ್ರು. உங்க பின்னாலே வந்து உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாரு. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮಿಂದ ಬಂದು ಕರ್ಕೊಂಡು ಕೂರಿಸಿದ್ದಾರೆ. நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, ನೀವು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. உறவு அவர் தொடங்கி இருக்கிறார். ಆತನೇ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஆமென். 10 நிமிஷம் முடிச்சிரேன். 10 நிமிஷம் முಗಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. இப்போ என்னாச்சு? யோவான் என்ன வாசிக்கிறோம்? யோவான் ಏನು ಓದ್ತೀವಿ? நீ விசுவாசித்தால், நீ விசுவாசம் யோவான் 14 23 22 என்னுடைய வார்த்தையை கைக்கொள்கிறவன், ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು தேவன் பிதா பிரியமாய் இருப்பார். நானும் பிதாவும் அன்பு கூர்ந்து, ನಾನು ತಂದೆ ಪ್ರೀತಿ, ನಾನು பிதாவும் ತಂದೆಯು வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம், வாசம் ಮಾಡುತ್ತೇವೆ. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க. கொலோசியர்ல வாசிக்கிறோம், கொலோசியர் ಓದ್ತೇವೆ. ரொம்ப காலமா ತುಂಬಾ ದಿನ ரகசியம் மறைஞ்சிருந்துச்சு. ಈ ರಹಸ್ಯ ಮರೆಯಾಗಿತ್ತು, வெளியே தெரியாதுங்க, ಹೊರಗಡೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ. எல்லாம் தேடுனாங்க. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன்? தேவாலயத்திலா இல்ல பர்வதத்திலா, பலிபீடத்திலா, ஆசரிப்பு கூடாரத்திலா, யாருக்கு தெரியல, ಎಲ್ಲಿ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ. ரகசியத்தை ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தார். ரகசியம் தேவர் மறைಯಾಗಿತ್ತು. அந்த ரகசியத்தை, ಆ ರಹಸ್ಯವನ್ನ ஏற்பாட்டு சபைக்காக வெளியே கொண்டு வந்தார். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಸಭೆಗಾಗಿ ಹೊರತಂದರು. ஆமென். ಆಮೆನ್. இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, ஒரே ரகசியம், ಒಂದೇ ರಹಸ್ಯ, என்னுடைய வார்த்தை, ನನ್ನ ಮಾತು. என்ன வார்த்தை இது? ಏನ್ ಮಾತು? இயேசுதான் வார்த்தை. ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯ. என்ன வசனம் சொல்லுகிறது? ಏನ್ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ? நானும் பிதாவும் ನಾನು ತಂದೆಯು ಬಂದು வாசம் ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತೇವೆ. ದೇವರಿಗೆ ಕೈ ತಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? இன்னைக்கு அட்ரஸ் யார் தெரியுமா? ಅಡ್ರೆಸ್ ಯಾರು ಗೊತ್ತಾ? நீவே. யாருக்கு அட்ரஸ் தெரியும்? யாರಿಗೆ ಅಡ್ರೆಸ್? ಯೇಸುವಿಗೆ ಅಡ್ರೆಸ್. ஹalleluya, 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 ஹalleluya. இங்கிலீஷ்ல பார்க்கறோம். இங்கிலீஷ்ல ನೋಡ್ತೇವೆ. Me and my father, I and my father will come and make our home in him. ನಾನು ನನ್ನ ತಂದೆಯು ಬಂದು ಅವನ வீடா மாத்திடுவேன்.
ತನ್ನ ಮನೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಅಂತ. யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்க? ಯಾರೆಲ್ಲ ಸಂತೋಷ ಪಡ್ತೀங்க? அவர் வாழ்கிற வீடு, ನೀವು ಆತನ ಜೀವಿಸುವ ಮನೆ மேல பிரியமா இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದ. முதல்ல சொல்ல ஆரம்பிச்சல, ಮೊದಲನೇ ಹೇಳಿಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ದಲ್ಲ, எப்படிப்பட்ட பிரியத்துல இருக்கா தெரியுமா? அவர் ಯಾವ ರೀತಿ ಪ್ರಿಯ ಆಗಿದ್ದು ಗೊತ್ತಾ? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க, ಒಂದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஏன் அவர் பிரியத்தை உங்களால என்ஜாய் பண்ண முடியல? ಯಾಕೆ ಆತನ ಸ್ನೇಹವನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸಲಿಲ್ಲ? ஏன் அவர் ಅன்பை உங்களால கொண்டாட முடியல? ಯಾಕೆ ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಂಡಾಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? இந்த உண்மை தெரியல. ಈ ರಹಸ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ. பாருங்க 8வது அதிகாரம், எபிரேயர் 8வது அதிகாரம், ಹೆಬ್ರಿಯ 8ನೇ 10வது ಅಧ್ಯಾಯ வசனம் சொல்கிறது. 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க ಕನ್ನಡ. 8:10 ಆ ದಿನಗಳು ಬಂದ ಮೇಲೆ ನಾನು ಇಸ್ರೇಲ್ ವಂಶದವರೊಂದಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಒಡಂಬಡಿಕೆಯು ಹೀಗಿರುವುದು, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಡುವೆನು, ಅವರ ಹೃದಯದ ಮೇಲೆ ಅವುಗಳನ್ನು ಬರೆಯುವೆನು, ನಾನು ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು, ಅವರು ನನಗೆ ಪ್ರಜೆಯಾಗಿರುವರು. 12 ನಾನು ಅವರ ದುಷ್ಟತ್ಯಗಳ ವಿಷಯವಾಗಿ, நான் அவர்களுடைய ದುಷ್ಟ ಕೃತ್ಯಗಳ ವಿಷಯವಾಗಿ I will be merciful to their unrighteousness, ಕ್ಷಮೆಯುಳ್ಳವನಾಗಿರುವೆನು, and their sins and their lawless deeds I will remember. ಅವರ ಪಾಪಗಳು ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಎಂದಿಗೂ ತರುವುದಿಲ್ಲ. I will remember no more their sin. ಅವರ ಪಾಪಗಳು ಎಂದಿಗೂ ನೆನಪಿಗೆ ತರುವುದಿಲ್ಲ. Repeat it. I will remember no more their sins. ಅವರ ಪಾಪಗಳು ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಎಂದಿಗೂ ತರುವುದಿಲ್ಲ. Everybody say how he is with you. ಹೇಗೆ ಅವರು ನಿನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ? நான் எங்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ಗೊತ್ತಾ? உன்னை விட்டு விலகுவது இல்லை, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிடுவது ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ. தேவன் உங்களுக்குள்ள வாழ்கிறார். ದೇವರಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், ನೋಡಿ ಕತ್ತಲೆ ರೀತಿಯ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ, உங்களை சுத்தி 1000 அருவருப்புகள் இருந்தாலும், ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು, பயப்பட தேவையில்லை. ನೀವು ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர் உங்களோடு வாழ்கிறார். ಕಾರಣ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಜೀವಿಸ್ತಾನೆ. சங்கீதக்காரனுக்கும் ಕೀರ್ತನೆಗಾರನು, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும், ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೂ அவர் கூட தான் இருந்தார். ಅವರ ಜೊತೆನೇ ಇದ್ರು. அவர் உங்களுக்கு கூட இல்லைங்க, ಅವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇಲ್ಲ, அவர் உள்ள இருக்கிறார். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. எந்த ஆவி ಆದಿಯಲ್ಲಿ எந்த ஆவி செத்து போச்சோ, ಆದಿಯಲ್ಲಿ ಯಾವ ಆತ್ಮ ಸತ್ತೋಯ್ತು, அந்த ஆவியை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த ಆತ್ಮವನ್ನ ಬದುಕಿಸಿದ್ದಾರೆ. 2வது அதிகாரம், 2ನೇ ಅಧ್ಯಾಯ, எபேசியர் நிருபம், ಎಫೆಸಿಯರ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 1ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡಿ. அக்கிரமங்களினாலும் ಅಕ್ರಮದಿಂದ, பாவங்களினாலும், ಪಾಪದಿಂದ மரித்து போயிருந்த நம்மை, ಸತ್ತಂತ ನಮ್ಮನ್ನ அவர் தமது மிகுந்த இரக்கத்தினால், ಆತನ ಮಹಾ ಕರುಣೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು உயிரோடு எழுப்பினார். ಬದುಕಿಸಿದ್ದಾನೆ. நாம கேட்போம், ನಾವು ಕೇಳ್ತೀವಿ, நான் என்னைக்கு செத்தேன், ನಾ ಎಲ್ಲಿ ಸತ್ತೆ, என்னைக்கு உயிரோடு எழுப்பினார், ನಾನು ಯಾವಾಗ ಬದುಕಿಸಿದ್ರು, அம்மா நீ சாகல நான் சாகல, ಅಮ್ಮ ನೀನು ಸತ್ತಿಲ್ಲ ನಾನು ಸತ್ತಿಲ್ಲ, ஒருத்த செத்தான், ಒಬ್ಬ ಸತ್ತ, அதுக்கப்புறம் பிறந்தவெல்லாம் செத்து போய் தான் பிறந்தான். ಆಮೇಲೆ ಹುಟ್ಟುದೆಲ್ಲ ಸತ್ತೇ ಹುಟ್ಟಿದ್ರು. சங்கீதக்காரன் சொல்றான், ಕೀರ್ತನೆಗಾರ ಹೇಳ್ತಾನೆ, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் ನನ್ನ தரித்தார். ತಾಯಿ ನನ್ನ ಪಾಪದಲ್ಲಿ ಗರ್ಭ ಧರಿಸಿದ. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சாவு என்ன தெரியுமா? ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ಸಾಮಾನ್ಯ அவரை விட்டு பிரிவு, ಆತನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದೇ ಮರಣ. ஆவியில ಆತ್ಮದಲ್ಲಿ ஆதாமும் கடவுள் ஒண்ணா இருந்தாங்க. ಆತ್ಮ ದೇವರು அதுக்கு பிறகு ಅದ ನಂತರ இயேசுதான் பூமியில பிறந்தார். ಯೇಸು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರು. இயேசு சொன்னாரு, ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, ನಾನು பிதாவும் ತಂದೆಯು. யோவான் 10:30, ಯೋಹನ 10:30, நானும் என் பிதாவும் ನಾನು ನನ್ನ ತಂದೆಯು ಒಂದಾಗಿದ್ದೇವೆ. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ಹೇಳ್ತಾರೆ, நான் எப்பொழுதும் ನಾನು ಯಾವಾಗಲೂ பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் ಮೆಚ್ಚುಗೆಯಾದರೂ ಮಾಡೋದ್ರಿಂದ அவர் என்னை தனியே இருக்க விடுவதே, ಅವರು ನನ್ನ ಒಬ್ಬಂಟಿನಾಗಿ ಇರೋದಕ್ಕೆ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. என்ன ಅರ್ಥ? ಅದರ ಅರ್ಥವೇನು? ನಾವು ಒಂಟಾಗಿದ್ದೇವೆ. ಯೇಸು ஒரு பேர் தெரியுமா? ಯೇಸುಗೊಂದು ಹೆಸರು ಗೊತ್ತಾ? இரண்டாம் ஆதாம், ಎರಡನೇ ಆದಾಮ, பிந்தின ஆதாம், ಓ ಇಂದಿನ ಆದಾಮ, முந்தின ஆதாம், ಮುಂದಿನ ಇರುವ ಆದಾಮ, டக் அவுட், ಅವನು ಬಿದ್ದು ಹೋದ. எடுத்த ಫಸ್ಟ್ ಬಾಲ್ ಔಟ್, ಮೊದಲನೇ ಬಾಲ್ ಔಟ್. பிந்தின ஆதாம், ಇಂದಿನ ಆದಾಮ, லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால், சிக்ஸருக்கு தூக்கிட்டு சொன்னாரு, சிக்ஸர் எல்லாம் முடிந்தது, பாவம் முடிந்தது, உன் சாபம் முடிந்தது, அக்கிரமம் முடிந்தது, சாத்தானுக்கு உன் மேல் இருந்த ஆளுகை முடிந்தது, பிசாசு உன்னை கட்டுப்படுத்தி வச்ச வாழ்க்கை முடிந்தது, ಸೈತಾನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿದ ಜೀವಿತ ಮುಗಿಯಿತು, அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார், ಆತನೊಂದಿಗೆ ಬದುಕಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ. அதே 2வது அதிகாரம், அதே எபேசியர் நிருபம் பார்க்கிறோம். 7வது வசனத்துல 7வது ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவர் உயிரோடு எழுப்பினது மட்டும் இல்ல, ಜೀವಂತವಾಗಿ ಬದುಕಿಸಿ நம்மை எழுப்பி ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿ கிறிஸ்துவுடனே கூட ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಉನ್ನತங்களிலே ಉನ್ನತದಲ್ಲಿ உட்கார வைத்திருக்கிறார். ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಾನೆ. ஆதாமுக்கும் தேவனுக்கும் ஒன்னாதான் இருந்தாங்க, ಒಬ್ಬರೇ ಇದ್ರು. ஏதேன்லயே உலாவிட்டு இருந்தா. இப்ப பார்த்தாரு, ಇವಾಗ ನೋಡಿ, ஆவிய ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನ நான் பூமியில வைக்கல, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿಲ್ಲ, ஆவிய என்னோட சேர்த்து ಸೇರಿಸಿ பரலோகத்துல என் குமாரனுக்குள்ள வச்சிரு. ಕುಮಾರನ ಜೊತೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. குமாரன் எங்க இருக்கிறாரு? ಆ ಕುಮಾರನಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, 1:27 கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே, ನಿಮ್ಮಲ್ಲಿ கிறிஸ்து இயேசு ಮಹಿಮೆ ನಂಬಿಕೆಯಾಗಿ எனக்குள்ளே ನನ್ನಲ್ಲೇ
ನನ್ನಲ್ಲಿ உள்ள இருக்கிறாரு. ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. வேதம் என்ன சொல்லுகிறது? பிதாவின் வலது பார்சத்தில் ತಂದೆ ಬಲಭಾಗದಲ್ಲಿ வீற்றிருக்கிறார். ಕುಳಿತಿದ್ದಾನೆ. தேவாதி தேவனாய் ಪರಲೋಕದಲ್ಲಿ தேவனா இருக்கிறாரு. ದೇವರಾಗಿ தேவனா மட்டும் இல்ல, ದೇವರಾಗಿ ಮಾತ್ರ மனுஷகுமாரனாய் மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முகமாய் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். இயேசு ಕುಳಿತಿದ್ದಾನೆ. அவரோடு நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரோடு ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. அதனால தான் சொன்னாரு. ಅದರಿಂದ ಹೇಳಿದ್ರು. நாத்தான் வேலை பார்த்து ಹೇಳಿದ್ರು, இன்று முதல் ಇವತ್ತಿನಿಂದ 1:49 ಇன்று முதல் ಇವತ್ತಿನಿಂದ தேவகுமாரர்கள் தேவதூதர்கள் வானத்துக்கு ஏறுகிறதையும் ಆಕಾಶಕ್ಕೆ இறங்குகிறதையும் ಇಳಿಯುವುದನ್ನು தேவகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பாய். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ಜೀವಿತ ಎಂಬುದು பரலோக வாழ்க்கை. ಪರಲೋಕ ಜೀವಿತ. பூமியில பரலோகத்தை வாழ்ற வாழ்க்கை. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಪರಲೋಕವಾಗಿ ಜೀವಿಸುವುದು. ಆಮೆನ್. தேவனை உள்ளே வைத்து வாழ்கிற வாழ்க்கை. ದೇವರನ್ನು ಒಳಗಿಟ್ಟು ಜೀವಿಸುವುದು. ஐயோ பாவத்திலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது இல்ல. ಅಯ್ಯೋ ಪಾಪ ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದು ಅಲ್ಲ. யோசேப்பு சொன்னா, ಯೇಸು ಹೇಳ್ದ, என்னை கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಗೆ ಪಾಪ ಮಾಡುವುದು? ஆண்டவர் என்ன பார்க்கிறார்னு வாழ்ந்தான். ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ எப்படியா பாவம் செய்வான்னா? ಹೇಗೆ ನಾನು ಪಾಪ ಮಾಡಲಿ? நீங்க பார்க்கிறார்னு வாழ்றவங்க கிடையாது. நீங்க ನೋಡುವಾಗೆ ಜೀವಿಸುವುದು. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ದೇವರನ್ನು ಇದ್ದಾನೆ. இந்த உடம்பு அவரை சுமக்குது. ನಾವು ಈ ಶರೀರದ ಹೊರತಾ ಇದೆ. ಶರೀರமானது ಈ ಶರೀರವು உங்களுக்கு உரியது அல்ல. ನಿಮಗೆ ಸೇರಿದ அது தேவனாலே பெற்றும் ದೇವனால் ಹೊಂದಿ தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாಗಿದೆ. ದೇವರ ಆತ್ಮನು ವಾಸಿಸುವ ಆಲಯವಾಗಿದೆ. உடம்பு அப்படி பாருங்க. உலக ஆளுகை ನೋಡುತ್ತೆ. பாவம் அங்க ஆளுகை செய்ய முடியாது. ಪಾಪ ಆಳ್ವಿಕೆ இச்சை ஆளுகை செய்ய முடியாது. ಇಚ್ಛೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ பிசாசு வேலை ஆகாது. ಸೈತಾನ ಕೆಲಸ ಆಗುವುದಿಲ್ಲ. சொல்லுவோமா எல்லாம் சொல்லுவோமா? ಎಲ್ಲ ಹೇಳಕ್ಕೆ கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கையா எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವುದು. எல்லாரும் எழும்பி நிக்கலாம், ஜெபிக்கலாம். ಎದ್ದು ನಿಂತು ಕೇಳ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. முடிச்சறேன் நான் இயேசுவின் நாமத்தினால். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆண்டவரே இந்த சத்தியத்தின் வார்த்தைகள் ಈ ಸತ್ಯದ ಮಾತುಗಳು இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கிற ಯೌವನ ಜೀವಿತದಲ್ಲಿ எல்லா மக்களுக்கும் விளங்கும்படி கண்களை திறந்தருளுவீராக. கண்களை ತೆರೆ ಮಾಡು. நீ பாவப்பட்ட ஆள் இல்ல. நீ பாபவாದ நீ பரிதாபத்துக்குரிய ஆள் இல்ல. நீ தேவனை உள்ள வைத்து வாழ்கிறாய். தேவனை ಒಳಗಿಟ್ಟು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀಯ. தேவனுடைய ஆலயம். நீ தேவರ ಆಲಯ. நீ தேடுகிற ஆண்டவரே. நீ தேடி ಹುಡುಕುವ அவர் உன்னை தேடி ஏற்கனவே உள்ள வந்திருக்கிறார். நீ ஆல்ரெடி ಹುಡುಕೊಂಡು நம்மள ಬಂದಿದ್ದಾನೆ. நான் ஆராதிக்கிற கர்த்தர், ஆராதிಸುವ ದೇವರು எனக்குள்ள வாழ்கிறார். ನನ್ನೊಳಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. எல்லா நேரமும் எல்லா ಸಮಯದಲ್ಲಿ நான் தேவனை சுமந்து வாழ்கிறேன். ದೇವರ ಹೊತ್ತು ನಡೀತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. இருளுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. ಕತ್ತಲೆಗೂ ಬೆಳಕಿಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. இருளை தேவன் பிரித்திருக்கிறார். இருளை ದೇವರು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. நான் கிறிஸ்துவுக்குள் நான் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ஒரே ஆவியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ಒಂದೇ ಆತ್ಮವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அருமையான மக்களுடைய ಈ ಸುಂದರವಾದ ಮಕ್ಕಳ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை, ಜೀವಿತದ ಹೋರಾಟಗಳನ್ನು, எல்லா மன போராட்டங்களை, ಎಲ್ಲ ಮನ ಹೋರಾಟಗಳನ್ನು, பண போராட்டங்களை, ಹಣದ ಹೋರಾಟಗಳನ್ನು, குடும்ப போராட்டங்களை, ಕುಟುಂಬದ ಹೋರಾಟಗಳನ್ನು, ಶರೀರ ವ್ಯಾಧಿ போராட்டங்களை, ಶರೀರ ವ್ಯಾಧಿ ಹೋರಾಟ கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கடிந்து கொள்கிறேன். ಕತ್ತರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இப்பொழுதே ಈಗಲೇ விடுதலை உண்டாவதாக, ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ, அற்புதம் உண்டாவதாக, ಅದ್ಭುತ ಉಂಟಾಗಲಿ, அதிசயம் உண்டாவதாக, அதிசಯ ಉಂಟಾಗಲಿ, சாட்சிகள் உண்டாவதாக, ಸಾಕ್ಷಿ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். 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 நல்ல பிரசங்கியார் நான் எக்ஸ்ட்ரா கேட்ட கிரேஸ் டைமோட முடிச்சிட்டேன் சிஸ்டர். God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಬುಕ್ಸ್ ಇದೆ, ಬೆರಕಾದ ಬುಕ್ಸ್ ಇದೆ. எசேக்கியா பெனிட்டானியோட புத்தகங்கள் இருக்கிறது. எசேக்கியா பெனிட்டானி ಬರೆದಂತ ಪುಸ್ತಕಗಳ ಬುಕ್ ಇದೆ. இன்னைக்கு நான் என் வாழ்க்கை மாறினது எசேக்கியா வாழ்க்கையினால. ನೋಡಿ, ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗಿದೆ ಎಸೇಕಿಯನ ಸಂದೇಶವು ಪುಸ್ತಕಗಳು. நான் ஆலய பயணா இருக்கும்போது, ಯವನವಾಗಿರಬೇಕಾದ್ರೆ, காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கப்ப வந்துச்சு எனக்கு இந்த வாழ்க்கை. ನೋಡಿ, ನಾನು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದಬೇಕಾದ್ರೆ ಆ ಜೀವಿತ ಬಂತು. ಅವರ புத்தகங்கள்லாம் எனக்கு அப்ப தெரியும். ಆ ಪುಸ್ತಕಗಳು ನನಗೆ ಗೊತ್ತು. அந்த புத்தகங்கள் இன்னைக்கு அவரோடನೇ சேர்த்துருச்சு. ನೋಡಿ, ಆ ಪುಸ್ತಕ ಇವತ್ತು ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿದೆ. அதனால எல்லாரும் அந்த புத்தகங்களை வாங்குங்க, வாசிங்க. ದಯವಿಟ್ಟು ಆ ಪುಸ್ತಕ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಓದಿ. ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಕನ್ನಡ, ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. ಯಾರು ಮಿಸ್ ಮಾಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸೋಣ. ಪರಿಶುದ್ಧನಾದ ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪರಿಶುದ್ಧನೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀವು ರಾಯಿಸಪ್ಪ, ನೀವು ಮಾತಾಡಿದ ಸತ್ಯವಾದ ಮಾತುಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀವಿ ರಾಜನೇ. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಂಡದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನಿಮ್ಮ ಆಳವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ದಿನ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಂಡು ಅದನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ದೇವರೇ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ದೇವರನ್ನು ಹೊರಗಡೆ ಹುಡುಕದೆ ಒಳಗಡೆ ನೋಡುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ತಾ ದೇವರೇ. ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಅಪ್ಪ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು ದೇವರೇ. ಅವರೊಂದಿಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅವರನ್ನು ಅಗಳದಿರತ್ತೆ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನಿಮ್ಮ ಕೃಪೆಯ ಕರ ಅವರೊಂದಿಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಮಹಿಮೆ ನಿಮಗುಂಟಾಗಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ಆಮೆನ್, ಆಮೆನ್.